ஷியாமி அன்யாசியோ, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் வன்சன் சகி. நானுங்க எல்லாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜிமினோட ஒரு ஒன் ஷாட். த டைட்டில் இஸ் ட்ராபிக்கல் ரிஜெக்ஷன் யூ வில் ரெக்ரெட். இது 2 ஷாட்டாக வரும்டா. இது உடனே வந்துடும், டைமில் எடுத்துக்காது. இது ஃபஸ்ட்டு ஷாட்டு. செகண்ட் ஷாட் வந்து நாளைக்கே அப்லோட் ஆகிடும். ஏன்னா ஸ்டோரி கொஞ்சம் பெருசாக இருக்குது. கொஞ்சம் உள்ளே வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் டெப்த்தாக காட்டினா நல்லாயிருக்கும், ஃபீல் குட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் இதை வந்து 2 ஷாட்டாக நான் கன்வே பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஷாட் இப்போ இன்றைக்கி வந்துடும், செகண்ட் ஷாட் வந்து நாளைக்கே வந்துடும். ஓகேவா? ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெச்அப்வே பண்ணிக்கோங்கடா. உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாமே பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் விருப்பம்டா. நான் உங்களை ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ளே பெல்லாம் ஸ்டார்ட் பண்ணா. இங்கே ஜின் டெஜின் ஜெயந்தியா இல்லையா? காலையில ஏமா அப்படி கத்திட்டு இருக்க, காதுக்கு நேரம் வந்து அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு தான் ஒரு மாதிரி ஸ்லீப்பி ஐஸோட இறங்க முடியாம அந்த ஸ்டெப்ஸோட அந்த வெளிம்பு இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் பிடிச்சிட்டு இறங்கி வராரு. இங்க பார்க்கவே அவ்வளோ க்யூட்டா இருக்காரு. ஸ்லீப்பி ஐஸ்ல, ஸ்லீப்பி வாய்ஸ்ல அவங்க அம்மாவை பேக்கப் பண்ண மாதிரி வந்து நின்று பேசிட்டு இருக்காரு. ப்ரெஷ் பண்ணியா? அதெல்லாம் ஏமா பண்ணிக்கிட்டு, இதுக்கு போய் என்ன கூப்பிட்டு சொல்லு. பண்ணி ப்ரெஷ் பண்ணலையா நீ? இல்லை, எதுக்கு இப்போ என்ன கூப்பிட்டு சொல்லு. டேய், நான் தான் சொன்னல வீட்டுக்கு திங்ஸ் வாங்க போகிறோம், ஷாப்பிங் பண்ண போகிறோம், ரெடியாருன்னு. ஏமா ஜிமினை கூட்டிகிட்டு போனா என்ன? டே, அவன் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டான்டா, ஏதோ இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கான். ஏம்மா என்னால் சத்தியமாக முடியலம்மா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. நான் நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு 3 o'clock தான் வந்தேன். அதுக்குள்ளே நீ எழுப்பி ஏன்டி இப்படி என்னை டார்ச்சர் பண்ற? உன் புருஷனை கூட்டிகிட்டு போக வேண்டியதானே? அவர் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டாருடா. உன் புருஷனும் உன் பிள்ளையும் நல்லா தப்பிச்சுக்கிறாங்க. எப்ப பாரு இனியே தான் நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி இங்க ஜின்னு தான் அவங்க ஜிம்மினோட அம்மா கிட்ட கத்திட்டு இருக்காங்க. சரிடி தங்கம், நீ தானே வீட்டுக்கு மூத்த பிள்ளை, அப்ப நீ தானே பொறுப்பா இருக்கணும். அப்போ நீ இப்படியே சொல்லி எனக்கு சின்ன வயசுல இருந்து என்னதான் நீ டார்ச்சர் பண்றமா அப்படின்ற மாதிரி சொல்லி கத்துறாங்க. சரிடா, பேசாம ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ. உனக்கு இன்னும் ஒரு பொண்டாட்டி வந்து நான் உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேன். உன் பொண்டாட்டி என்ன டார்ச்சர் பண்ணிக்கிறேன்? இது நீ டார்ச்சர் பண்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணுமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சரி ஜின், டைம் ஆச்சுல, வா இப்ப போனதான் நம்ம ஒரு 3 o'clock தான் வர முடியும். என்னது, அவ்வளோ நேரம் என்ன வாங்க போற? அதுல நிறைய இருக்கு, அதெல்லாம் உனக்கு சொன்ன புரியாது, கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வழியா ஜின்னுக்கு காஃபில கொடுத்து குடிக்க வச்சு அவரை குளிக்க வச்சு ரெடி பண்ணி அவங்க அம்மா தான் இப்போ நீ தான் ஷாப்பிங் தான் கூட்டிட்டு போறாங்க. ஆமா, இதோட 4-5 கடை ஏறிட்டு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, பசிக்குதுடி அப்படின்ற மாதிரி கத்துறாரு. இருடா பறக்காத, இப்ப பாரு பசி பசி பசி. இப்ப தானடா பப்ஸ் சாப்பிட்ட, அதெல்லாம் செரிச்சிருச்சு. நீ ஒரு கடை ஏறினா பரவாயில்ல, 1000 கடை ஏறு, எனக்கு பசிக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி இரு, இந்த ஷாப்பிங் மட்டும் முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து ஃபேன்சி ஸ்டோர் போகணும். ஃபேன்சி ஸ்டோர் எதுக்கு? அது அது ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கணும், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அதெல்லாம் இன்னும் யூஸ் பண்ற நீனு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என் புருஷன் சம்பாதிக்கிறாரு, என் புருஷன் காசு நான் வாங்குறேன், உனக்கு என்னடா? எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் அவங்க அம்மாவும் இப்போ வந்து அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஃபைனலா இப்போ அவங்க அம்மா வந்து ஒரு மாலுக்கு தான் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இங்க ஜூஸ் எல்லாம் கொடுத்து தொங்கல ஒரே ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிறேன்டா, ஒரே ஒரு செயின் எடுத்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லி எப்படியோ ஜின் ஐஸ் வச்சு இப்போ அந்த மாலுக்கு தான் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. பிகாஸ் ஜின்னோட மம்மி வந்து ஒரு ஷாப்பிங் பைத்தியம், அடிக்கடியில் பண்ண மாட்டாங்க, மந்த்லி ஒன்ஸ். அவங்க ஹஸ்பண்ட் வந்து மந்த்லி வந்து இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போட்டு விட்டுருவாங்க. அதை வச்சிருந்து ஜின்னுக்கு எப்போ ஃப்ரீயா இருக்காரோ அப்போ எப்பயுமே ஜின்னை தான் கூட்டிட்டு போவாரு. இன்னும் ஜிம்மின் ரொம்ப ரூடா இருப்பாரு, சிடுன்னு மூஞ்சி காட்டுவாரு. ஜின் அப்படி கிடையாதுப்பா, ரொம்ப சாஃப்ட், என்ன சொன்னாலும் அமைதியா இருந்துப்பாரு. அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா போதும், எங்க வேணாலும் வந்துடும் பிள்ளை. ஸோ அதனால வந்து
அவங்க அம்மா எப்போதுமே ஜின்னு தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் அதே மாதிரி ஷாப்பிங் மால் வந்திருப்பாங்க. ஸோ இங்கே அவங்க அம்மா ஷாப்பிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் பிள்ளைக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ஜின்னு ஒரு சேரில் அப்படியே உட்காந்துருக்காரு. இங்கே பிள்ளை உட்காந்து ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது. அதுக்குள்ள இங்கே ஜின்னோட அம்மா தான் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. டே ஜின் இங்கே வாயேன் அப்படின்ற மாதிரி. இங்கே ஜின்னுக்கு தான் ஒரு மாதிரி கடுப்பாகுது. ஆரம்பிச்சிட்டாடா அப்படிதான் இருக்கு அவருக்கு. மா என்னம்மா பிரச்சனை? ஒரு 5 நிமிஷம் கூட என்ன உட்காரவே விட மாட்டேங்கிற, சும்மா கூப்பிட்டுட்டே இருக்க. உனக்கு என்ன வேணும் இப்போ? டே இந்த செயின் நல்லா இருக்கான்னு வந்து பார்த்து சொல்லு. உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுமா. இப்போ நான் எதுக்கு வந்து செலக்ட் பண்ணும்? நானா போட்டுக்க போகிறேன். இது கூட அம்மாவுக்காக செலக்ட் பண்ணி கொடுக்க மாட்டேல்ல? சரி விடு, அதான் நீங்களாம் நல்லா வளர்ந்துட்டீங்க, இதுக்கப்புறம் என் பேச்சு போதும் நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு எழுந்து இப்போ நீதி அவங்க அம்மா கிட்ட போகலான்ட்டு தான் போகிறாரு. அவருக்கான அந்த கலெக்ஷன் பிடிக்கலம்மா வேற பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஜின்னு தான் அவங்க அம்மாவுக்காக ஒரு செயின் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ மா அந்த செயின் எடுங்க மா, இது பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பொண்ணோட ஆக்சுவலி வந்து அங்கே அவங்க அம்மா தான் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க வேறு ஒரு கலெக்ஷன் பார்த்துட்டு அங்கே போயிருப்பாங்க. பக்கத்தில் அவங்க அம்மா தான் நிற்கிறாங்கன்னு நினச்சிட்டு அவர் வச்சிருப்பாரு. பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு நிற்கிது. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி நான் எங்கள் அம்மான்னு நினச்சேன், இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு கேஷுவலாக திரும்பி அந்த பொண்ணு வந்து ஜுவல்ஸ் தான் செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஜின்னு தான் ஒரு மாதிரி அந்த பொண்ணையே பார்த்துட்ருக்காரு. அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது, கொஞ்சம் ஸ்லிம்மாக கொஞ்சம் ஃபேராக ரொம்ப அழகா. அந்த பொண்ணோட ஸ்மைல் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஜின் அவரே மறந்து அந்த பொண்ணு தான் பார்த்துட்ருக்காரு. இங்கே ஜின்னோட அம்மா தான் டே இந்த செயின் நல்லா இருக்கா, இது நல்லா இருக்குல்ல எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. டே இங்க பாருடா. என்னம்மா இந்த செயின் நல்லா இருக்கா, இதை நான் வாங்கிக்கவா? சரிம்மா வாங்கிக்கோ நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்த்தா அந்த பொண்ணை காணும். எங்க போனா? இங்க தானே இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தீட்டாரு. ஆனா எங்கேயுமே அந்த பொண்ணு இல்லை. இங்க ஜின்னு தான் ஒரு மாதிரி மனசுக்குள்ளே சிரிச்சுட்டே இப்போ ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு நிறைய வீட்டுக்கு தான் வர்றாரு. இங்க வீட்டில் ஜின்னோட அப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருப்பாரு இல்லையா, ஸோ அவருமே வந்தாச்சு. இப்போ திங்ஸ் எல்லாருமே சேர்ந்து அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க. இல்லைன்னா அவ்வளோதான், ஜின்னோட மம்மி ஒரு ஆட்டம் ஆடிடுவாங்க. ஸோ இங்கே வந்து இதுலேருந்து அவங்க அம்மாவோட தொல்லையிலேருந்து தப்பிக்கிற ஒரே ஜீவன் ஜிமின் மட்டும்தான். ஏன்னா அவர் கொஞ்சம் ரூட் டைப்பு. ஸோ பெருசாக வந்து அவங்க அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டார். அவங்க கேட்கலனாலும் இவங்க மம்மி வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, இங்கேயாவது போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இங்கே மாட்டுறது ஜின்னோட அப்பாவும் தான். இப்போ அவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே அவங்க அம்மா தான் இங்கே இது பாருங்க இது நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க வாங்கினதோட அந்த திங்ஸோட ஹிஸ்ட்ரியை தான் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இங்கே அவங்க அப்பா தான் டே இதெல்லாம் தெரிஞ்சு நான் என்னடா பண்ண போகிறேன், இதெல்லாம் வாங்கினதை அவள் போடுறதுக்கு என்கிட்ட எதுக்குடா ஹிஸ்ட்ரி சொல்லிட்டு இருக்கா, பேசாமல் வாயை முட்டை கேளுங்கப்பா இல்லைன்னா அதுக்கும் லெக்சர் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு இங்கே பேசிட்டு இருக்காரு. இங்க ஜிமின் தான் ஒரு மாதிரி ரொம்ப கோவமா வரதே 10 o'clock, நைட்டு 10 o'clock தான் வீட்டுக்குள்ளே வராரு. ரொம்ப டென்ஷனா யார்கிட்ட கத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இங்க ஜின்னோட அம்மா தான் டே ஜிமின் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அது அவர் காதலே விடல. ஒரு மாதிரி அறிவு இருக்கா இல்லையா, இப்பதானே சொல்லிட்டு வந்தேன், அதுக்குள்ள வந்து தொலைக்கிற பை போன அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்காரு. ஜிமின் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கத்துறாங்க. என்னம்மா இதுக்குடா, இதுக்கு இப்போ கத்துற? நான் கத்துறேனா? ஆமா நீ கத்துற. சரி என்ன டீ என்ன மா நீ தானே கூப்பிட்ட, அவனுங்க தான் படுத்துறாங்கன்னா நீயும் டென்ஷன் ஏத்தாத, என்னன்னு சொல்லு. கத்தாத ஜிமின், டைம் என்ன உன் இஷ்டத்துக்கு இப்போ தான் 10 o'clock வர. இது என்ன மணி 7 நினச்சிட்டு இருக்கியா? உன்னை எத்தனை வாட்டி சொல்கிறேன் 8 மணிக்குள்ளே எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் வீட்டுக்கு வர பாருன்னு. மா எனக்கு ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்கு, உன் லெக்சரை கேட்கல, இப்போ எனக்கு டைம் இல்லை, நான் அர்ஜென்ட்டாக போகணும், நான் ஃபைல் எடுக்க தான் வந்தேன். என்ன மறுபடியும் போறியா நீ? ஆமாம்மா எனக்கு வேலை இருக்கு. டே பொழுது எனக்கு ஆஃபீஸே கட்டிட்டு அழுகிற. மா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, உன் பையன் இப்போ தான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நான் இப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ணாதான் என்னால் சொசைட்டியில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு அப்பா மாதிரி வர முடியும், புரிஞ்சுக்கோ ப்ளீஸ்.
ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி இங்கே ஜிமின் அவங்க அம்மாவோட சிக்ஸை கப் பண்ணி சொல்கிறேன். அதில் ஒன்று வேணாம், உனக்கு கொஞ்சம் கூட அம்மானு என் மேலே பாசமே கிடையாது. உன்னை போய் இந்த வயிற்றுல பித்தம் பாரு, இல்லை என்ன சொல்லணும். கோட் மா முடிச்சிட்டேன்னா நான் கிளம்பட்டுமா, எனக்கு டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி கத்துறேன். உனக்கு மனசாட்சி இல்லை, யாரா இருந்தாலும் ஜின் பையன் மாதிரி வர முடியுமா? ஆமா ஆமா வர முடியாது, அவனே போய் கட்டிட்டாளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் மேலே போயிடுறாரு. இரும மாடு, இவனை பித்தத்துக்கு பிசாம இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எங்க அம்மா தான் கத்துறாங்க. என்ன 10 o'clock ஆயிருக்கும். இங்க ஜிமினுக்காக அவங்க அம்மா தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ஜின் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ரூம்ல போய் தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜிமின் பேய் மாதிரி வேலை பார்ப்பாரு. அவருக்கு வேலை 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 வேலை, எப்போதுமே வேலை தான் முக்கியம். சரியா தூங்க கூட மாட்டாரு. அவங்க அம்மா கூட ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஜிமினோட நிலைமையை பார்க்கும்போது. பிகாஸ் ஜின் வந்து அவங்க அப்பாவோட பிஸ்னஸை தான் எடுத்து நடத்திட்டு இருக்காரு. அவங்க அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அவர் வந்து டாப் 10ல் இருப்பார். ஸோ அவ்வளோ ரொம்ப வந்து சொசைட்டியில் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறதுல இவங்களும் ஒருத்தவங்க. ஜின் தான் அவங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ் எடுத்து பார்த்துட்ருக்காரு. ஜிமினுக்கு அதிலலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் அப்பா பிஸ்னஸ்லாம் பார்க்க மாட்டேன், நான் ஓனாக தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன், நான் ஓனாக தான் ரன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இப்போ வந்து அவர் அதுக்கான அமௌண்ட்டெல்லாம் வந்து அவங்க அப்பா தான் கொடுத்துருப்பாரு. ஸோ அதை வந்து உடனே வந்து ரிட்டர்ன் கொடுக்கணும் இல்லையா, பாதி கொடுத்துட்டாரு. மீதிக்கு தான் இப்போ வந்து பையன் வந்து போராடிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அந்த ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு வேகமாக வெளியே போகலான்ட்டு போகிறாரு. அதுக்குள்ளே ஜிமினோட மம்மி தான். ஜிமின் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? அது இப்போ எங்கே போகிற? அம்மா ஆஃபீஸ்க்கு தாம்மா, ஒரு முக்கியமான வேலை பெண்டிங் இருக்குது, நான் போய் அதை முடிக்கணும். நாளைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் ஒரு முக்கியமான கிளைண்ட்டை மீட் பண்ணணும். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான். என்னன்னு சொல்லு. உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பற்றி பேசணும். என்ன முக்கியமான விஷயம்? அது வந்து நீ சாப்பிட்டியா? அம்மா என்ன விஷயமோ அதை மட்டும் சொல்லு. தேவையில்லாமல் சாப்பிட்டியா தூங்கினியான்னு கேட்காத என்கிட்ட. சரிடா. சே, ஏன் அப்படி கொடூரமா பேய் மாதிரி என்கிட்ட கத்துற? இது நான் கத்துறேனா? ஷோ கூட கூட பேசாத ஜிமின், என்ன பழக்கம் இது? யார் உனக்கு சொல்லி கொடுத்தா? காட். சரி சொல்லு, என்ன விஷயம்? அது நானும் அப்பாவும் உனக்கு, நீ அப்பாவும் எனக்கு மேரேஜ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். என்ன மேரேஜா? ஆமாம் மேரேஜ் தான். அதுக்கே வாய் எப்படி வைக்கிற? ஏமா அண்ணன் இருக்கும்போது எனக்கு எப்படிமா மேரேஜ்? என்ன புதுசாக தெரியாத மாதிரி கேட்குற? உங்கள் அப்பா போட்ட ரூல்ஸ் உனக்கு தெரியும்ல. என்ன பெரிய ரூல்ஸ்? கல்யாணம் பண்ணால் ஒரே நேரத்தில் 2 பையனுக்கும் கல்யாணம் நடக்கணும், அதே ஒரே வீட்டிலேருந்து அக்கா தங்கச்சி கிடச்சா இன்னும் நல்லா இருக்கும்னு. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தாச்சா? ஓ பார்த்தாச்சே. பார்த்தாச்சே. அவனுக்கு பிடிச்சிருக்கா? அவனுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் அந்த பொண்ணுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்கள தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். புரியல. அதான்டா உங்கள் அண்ணன் ஏதோ ஒரு பொண்ணு மாலில் பார்த்து பிடிச்சிருச்சுன்னு சொன்னான். விசாரிச்சு பார்த்ததுல அந்த பொண்ணுக்கு ஒரு அக்கா இருக்கான். அக்காவா? ஆமாம் அக்கா தான். அக்கானதும் நீ இது பயப்படாத, உன்னோட சின்ன பொண்ணு தான். அப்போது அண்ணன் பார்த்த பொண்ணுக்கும் அண்ணனுக்கும் அந்த அளவுக்குலாம் இல்லை, ஒரு 6 years ஏஜ் கேப் இருக்குதான். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓ சரி. அதான் அண்ணனுக்கும் வயசு ஏறிக்கிட்டே போகுது. சரி 2 பேர் கல்யாணத்தையும் ஒரே மேலே முடிச்சிடலான்னு நானும் உங்கள் அப்பாவை டிசைட் பண்ணிட்டோம். சரி ஓகே, நீங்களே ஏதாவது பார்த்துக்கோங்க, மேரேஜ் அப்போ சொல்லுங்கள், நான் வந்துடுறேன். டே என்னடா பேசிகிட்டு இருக்க? அதான் ஓகே சொல்லிட்டேனே, அப்புறம் என்னம்மா? டே கல்யாணம் பண்ண போகிறோன்னு சொன்னது உனக்கு. ஆமாம்மா எனக்கு தான். இப்போ நான் என்ன பண்ணணும்? ஜிமின் நாங்கள் நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். என்ன? வாய்ப்பே கிடையாது, எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் போயே ஆகணும். ஜின்னாலாம் வர முடியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ வந்து தான் ஆகணும். மீட்டிங்கெல்லாம் வேறு யார்கிட்டையாவது கொடுத்து பண்ண சொல்லு. அதுவும் பின்னாடியே சுற்றுவானே, அவன் பேர் என்ன? ஷிபினா. அவன் எவனோ ஒருத்தவன், அவனை பண்ண சொல்லு. அதுக்கு தானே வேலைக்கு இருக்கான், அந்த வேலையை தானே பார்த்துட்ருக்கான், அவன் பண்ணட்டும். ஆனால் நீ நாளைக்கு எங்கள் கூட வரணும். அம்மா இதை அவன் பண்ண முடியாது, நான் தான் போய் ஆகணும். அவனுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ எங்கள் கூட வர, அப்படி இல்லைன்னா வச்சுக்கேன், ஜின்னால முடியாது, நீ வந்து தான் ஆகணும். ஜிமின் முடியாதுங்கிறல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் வெளியே போகிறாரு. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காரில் இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து அவங்க அப்பா ட்ரைவ் பண்ணுறாரு.
ஃப்ரண்ட் சீட்ல வந்து ஜின் உட்காந்துருக்காரு, இங்க பேக் சீட்ல. இங்க ஜிமினோட அம்மா தான் ஜிமினை பார்த்து சிரிக்கிறாங்க. இங்க ஜிமின் ஒரு மாதிரி அவங்க அம்மாவை முறைச்ச மாதிரி உட்காந்துருக்காரு. பிகாஸ் அவங்க அம்மா, நான் வீட்டை விட்டு வெளியே போறேன், எனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அப்படி இப்படின்னு பெரிய ரகலை பண்ணி ஜிமின் அதுக்கப்புறம் போகவே விட்டுருக்க மாட்டாங்க. அந்த ஃபைல்ஸ் எடுக்க வந்திருப்பாரு இல்லையா, போகவே விட்டுருக்க மாட்டாங்க. ஜிமின் வேற வழியே இல்லாம அங்க ஜிமினோட பிஏவை கூப்பிட்டு அவர்கிட்ட ஃபைலை கொடுத்து ப்ராஜெக்ட் அவர்கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு, ஸோ இவர் வந்து சரி வந்து தொலைறேன், அழுது தொலையாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஃபைனலி ஜிமின் அண்ட் ஜின் 2 பேருக்குமே பொண்ணு பார்க்க தான் போயிட்டு இருக்காங்க. இங்க ஜிமினுக்கு தான் கடுப்பா இருக்கு, அவங்க அம்மாவை பார்க்க பார்க்க அவ்வளோ கோவம் வருது. பட் இருந்தாலும் என்ன பண்றது, அவங்க எமோஷ்னலி இவங்களை வந்து பிளாக்மெயில் பண்றாங்க. ஸோ அதுக்கு மேல ஜிமினாலையும் ஒன்றும் போராட முடியல. சரி போ, ஜெயிச்சது கடைசியில் தாய்க்குளம் தான் அப்படின்ற மாதிரி இங்க ஜிமின் அவங்க அம்மா பக்கத்துல அவங்க அம்மா மறைச்ச மாதிரி உட்காந்துருக்காரு. சரி சரி, ரொம்பலாம் மறைக்காத, மிச்ச முறைய வீட்டுக்கு வந்து வச்சுக்கோ, பொண்ணு பார்க்குற இடத்துல கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருடா, அப்பதான் பொண்ணுக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி எங்க அம்மா சொல்றாங்க. இங்க ஜிமினுக்கு தலையை எழுத்துடா அப்படின்ற மாதிரி இருக்கு. இங்க ஜிமின் இப்போ இவங்க ஃபேமிலி 4 பேருமே வந்து வராங்க. ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட்டு தான். 2 பேருமே செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, நல்ல ஒயிட்டு ஸ்கின்னு. அதுவும் அந்த ஒயிட் ஷர்ட்டுக்கு பிளாக் பேண்ட்டு செம்ம ஹேண்ட்ஸமாக காமிக்குது இவங்கள. ஒரு மாதிரி ஜிமின் கோல்டாக இருந்தாலுமே செம்ம ஹேண்ட்ஸம். அதே மாதிரி நம்ம ஜின் சொல்லவே வேணாம், அவ்வளோ அழகாக இருக்காரு. ஸோ இப்போ 2 பேரும் வராங்க. 2 பேரையுமே வந்து சேரில் உட்கார வைக்கிறாங்க. இங்க பொண்ணோட அம்மா தான் இங்க மாப்பிள்ளை 2 பேரையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி அவங்க அப்பா கிட்ட போய் ஏதோ சொல்றாங்க. இங்க ஜிமின் தான், அம்மா இன்னும்மா எவ்வளோ நேரமா, சீக்கிரம் வர சொல்லுங்க, பார்த்துட்டு நான் கிளம்புறேன். டீ பொறுமையாயிடுறா, உன் அவசரம் எனக்கு புரியுது ஜிமின், ஆனா உன் அவசரத்துக்குலாம் பொண்ணை காமிக்க மாட்டாங்க, ரெடியாகி வரணும்ல, இப்பெல்லாம் கேட்டுறாத, நீ அல்பான்னு நினச்சிருவாங்க. எது? ஆமாம், நம்ம மாப்பிள்ளை சைடில் கொஞ்சம் கித்தா இருக்கணும், அமைதியாக இரு, காட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவும் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. இங்கே பொண்ணோட அப்பா தான் மாப்பிள்ளை என்ன சொல்கிறாரு சம்பந்தி, ஒன்றும் இல்லை, வீடு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அழகாக இருக்குன்னு சொன்னான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, இந்த வீடு எங்கள் அப்பா காலத்து வீடு மாப்பிள்ள, எங்கள் அப்பா அந்த காலத்தில் இருக்கும்போதே எல்லாமே மரத்தால் செஞ்சது தான், சுற்றி பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க அந்த பொண்ணோட அப்பா சொல்கிறாங்க. இங்கே ஜிமின் தான், பரவாயில்ல அங்கிள், இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. இங்கே ஒரு வழியாக பொண்ணோட அம்மா மேலே வந்திருப்பாங்க. பார்த்தா 2 பொண்ணுங்க ரொம்ப அழகா க்யூட்டா ப்ரிட்டியா ரெடியா இருக்காங்க. சாரி, கண்ணில் கண்மை, காதுக்கு ஜிமிக்கி, கழுத்தில் குட்டியா ஒரு செயின், தலை நிறைய பூவு, ஃப்ரீ ஹேர் தான் விட்டுருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்காங்க. இங்க டீனா ரொம்ப அழகா இருக்குடி அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணுக்கு சடுக்கு எடுக்கிறாங்க. அந்த பொண்ணு வீடு யாரும் இல்லை, ஜின் மாலில் பார்த்த அந்த பொண்ணு தான். ஜின்னு தான் அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க பிஏ கிட்ட சொல்லி மொத்த டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி ஒரே வழியா ஃபைனலி அவர் லவ் அக்செப்ட் பண்ணி, அவங்க லவ் ஓகே பண்ணி, இன்னும் அந்த பொண்ணுக்கிட்ட டீனா கிட்ட சொல்லலை, பட் அதுக்குள்ளே இதை வந்து அரேஞ்ச் மேரேஜாக மாற்றிட்டாரு. ஸோ இங்கே டீனா ரொம்ப அழகா க்யூட்டாக ப்ரிட்டியாக ரெடியாக இருக்கா. பட் பார்க்க வந்திருக்க மாப்பிள்ளை யார் என்ன எந்த ஐடியாவும் இங்கே டீனாவுக்கு கிடையாது. அவளுக்கு இது பக்கா அரேஞ்ச் மேரேஜ் தான். இங்கே அப்படியே இன்னொரு பொண்ணை பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். நீங்கள் தான் அக்கா. டீனா வந்து உங்களோட கூட பிறந்த ஓன் சிஸ்டர் தான். நீங்கள் டீனாவோட கம்பேர் பண்ணக்குள்ள கொஞ்சம் ஜப்பியாக இருப்பீங்க, கொஞ்சம் டஸ்கியாக இருப்பீங்க, பட் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருப்பீங்க. இங்கே டீனானா ஒரு மாதிரி எக்ஸைட்டடில் இருக்கா. இங்கே டீனா தான், அம்மா மாப்பிள்ளை வந்துட்டாங்களாம்மா? வந்துட்டாங்கடி. அம்மா மாப்பிள்ளை பார்க்க எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. இங்கே உங்கள் அம்மா தான், 2 பேருமே ரொம்ப அழகாக இருக்காங்கடி. நிஜமாவாம்மா? கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்குமே பிடிக்கும், ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே உங்களுக்கு தான் மைண்ட் எதோ திங்க் பண்ணுது, உங்களுக்கு இந்த மேரேஜில் சுத்தமாக விருப்பம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. இங்கே உங்களுக்கு ஜிமினை தான் பேசி முடிக்க வந்திருக்காங்க.
உங்க மைண்ட்ல எப்படி, அதாவது ஐ மீன் ஜிமின் மைண்ட்ல எப்படி ஓடுதோ அதே தான் உங்க மைண்ட்லயும் ஓடுது. ஜிமினுக்கு ஆனா வந்து இதுல வந்து மேரேஜ் வேணாம் அந்த மாதிரிலாம் இல்லை. பட் ஆனா அவர் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு டைம் வேஸ்ட் பண்றது அவருக்கு பிடிக்கல. மேரேஜுக்கு வந்து அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒர்க்கஹாலிக் பர்சன். அவர் டைமை வந்து ரொம்ப 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 வந்து வேஸ்ட் பண்ணுறது வந்து அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. டைமை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணுவார். எப்போ பாரு வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டு முக்கால்வாசி நேரம் ஆஃபீஸ்லேயே தான் இருப்பார். வீட்டுக்கு வரதுல ரொம்ப ரேரு. ஸோ அப்படி இருக்கிற பர்சனை கூட்டிகிட்டு வந்து இப்படி வெட்டியாக உட்கார வச்சா எப்படி கோவம் வரும்ல. ஸோ அதுதான் அந்த கடுப்பு தான் ஜெமினுக்கு. பட் உங்களுக்கு இந்த மேரேஜ்லேயே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறத விட உங்களுக்கு ஒரு பயம். பிகாஸ் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிருப்பாங்க. பட் அவங்க எல்லாருமே சொன்னது, பொண்ணு கொஞ்சம் குண்டா இருக்கு, பொண்ணு கொஞ்சம் கருப்பா இருக்கு, எங்களுக்கு உங்க சின்ன பொண்ணை வேணா கொடுங்க, உங்க சின்ன பொண்ணை வேணா கட்டி வைங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அதனாலேயே உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் ஒரு வெறுப்பு வந்திருக்கும். எப்பயுமே உங்கள் மைண்டில் அதுதான் ஓடுது. எப்படி என்ன பார்த்துட்டு என்னை பிடிக்கல, நான் குண்டா இருக்கேன் கருப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது என்ன நடக்க போகுது, அதுக்கு எதுக்கு இப்படி என்னை அலங்காரம் பண்ணி பொம்மை மாதிரி எல்லோரும் முன்னாடி நிற்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் உங்கள் மைண்ட்குள்ளே ஓடிட்டுருக்கு. இங்கே உங்கள் அம்மா தான் உங்களுக்கு சொடக்கெலாம் எடுக்கிறாங்க. உங்களுக்கு தான் இதெல்லாம் எதுக்குமா, தேவையில்லாத விட்டி செலவு அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்டு திங்க் பண்ணுது. இப்போ ஒரு வழியா இங்க 2 பேரையுமே வந்து கீழே கூப்பிட்டுட்டு வராங்க. இங்க ஃபர்ஸ்ட் டீனா இருக்கா இல்லையா? ஸோ டீனா வந்து காஃபி எடுத்துட்டு வந்து ஜின் கிட்ட கொடுக்குறாங்க. ஜின் வந்து ரொம்ப ஹாப்பியா டீனாவே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. டீனாவை வந்து வெஸ்டர்னில் பார்த்துட்டு இப்போ ட்ரெடிஷ்னலாக பார்க்குறது. ரொம்ப அழகாக இருக்காங்க டீனா, அவ்வளோ அழகாக இருக்காங்க. அவங்களோட ஸ்மைல் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ அவங்க ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே ஜின்கிட்ட வந்து காஃபி கொடுக்குறாங்களா, ஜின்னும் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே டீனாவையும் முள்ளிங்கிற மாதிரி பார்த்துட்டு அந்த காஃபி கப்பை அப்படியே எடுத்துக்கிறாரு. நீங்கள் தான் ஜிமின் கிட்ட வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து நீட்டுறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துருக்க மாட்டார். அவர் எதுவும் ஃபோனில் அவரோட ஆஃபீஸ் விஷயமா வந்து அந்த மெசேஜ் தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு, மெயில் தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்போது ஜிமினோட அம்மா ஜிமின் அப்படின்ற மாதிரி ஜிமினோட கையில் திருகுறாங்க. என்னம்மா காஃபி எடுத்துக்கோ, பொண்ணு பாருடா எவ்வளோ அழகாக இருக்க பாரு, இந்த பொண்ணியா வேணான்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல, உங்களை பார்த்ததுமே ஜிமினோட அம்மாவுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்கள் எதுவுமே பேசலை, ஜஸ்ட் குட்டியாக ஒரு ஸ்மைல், ரொம்பலாம் சிரிக்கலை, குட்டியாக ஒரு ஸ்மைல். சிரிக்கணுமேன்னு சிரிக்கிறீங்க. பார்க்க நீங்கள் ரொம்ப, நான் தான் சொன்னேன்ல, நீங்கள் கொஞ்சம் டஸ்கியாக, ரொம்பலாம் நீங்கள் பிளாக் கிடையாது. உங்கள் சிஸ்டரோட கம்பேர் பண்ணக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் டஸ்கியாக இருப்பீங்க. கொஞ்சம் தான் ஜப்பி, ஒரு 65 kg தான் இருப்பீங்க. பட் அதுக்கே உங்களை வந்து வேண்டாம், உங்கள் தங்கச்சி அதாவது உங்கள் சின்ன பொண்ணை வேணால் கொடுங்க அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. பட் ஆனால் ஜிமினோட அம்மாவுக்கு உங்கள் ஐ மீன் உங்கள் தங்கச்சி பிடிச்சிருக்கு, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் கொஞ்சம் அம்மாக்கள்லாம் எதிர்பார்க்கறது வந்து பொண்ணு வந்து ஒல்லியாக எலும்புத்தோலுமாக இருக்கிறத விட கொஞ்சம் சதையாக இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி தான் எல்லா அம்மாங்களும் யோசிப்பாங்க. ஸோ அதே மைண்ட் செட் தான் இப்போ ஜிமினோட அம்மாவுக்குமே. உங்கள் தங்கச்சியை விட உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. உங்கள் மனசில் தான் எப்படியும் என்னை பிடிக்கலன்னு தான் சொல்ல போகிறான் அப்படின்ற மாதிரி தான் உங்கள் மைண்டில் ஓடுது. நீங்கள் வேண்டாம் வெறுப்பா எடுத்துகிட்டு வந்து அந்த காஃபியை கொடுக்குறீங்க. ஜெமின் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குறாரு. அவர் ஒரு மாதிரி உங்களையும் பார்க்குறாரு, டீனாவையும் பார்க்குறாரு. அவருக்கு என்ன நினச்சான்னு தெரில, எதுவுமே பேசலை. அவர் ஃபேஸே ஒரு மாறிடுச்சு. அதை பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே ரைட்டு இவனுக்கும் நம்மளை பிடிக்கல போல அப்படின்ற மாதிரி தான் உங்கள் மைண்ட் திங்க் பண்ணுது. இப்போது ஜிமின் அந்த காஃபியை எடுத்துக்கிறாரு. இங்கே உங்கள் வீட்டில் மேற்கொண்டு பேசுகிறாங்க. இங்கே ஜிமினோட அம்மா தான், எனக்கு உங்கள் 2 பொண்ணுங்களையும் ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்கள் அதாவது ஜிமினோட அம்மா கேட்குறாங்க. இங்கே உங்கள் அம்மாவுக்குள்ள ரொம்ப ஹாப்பி. சம்மந்தி, என்னோட பெரிய பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி உங்கள் பொண்ணு ரொம்ப அழகாக மகாலட்சுமி மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் தான் ஒரு மாதிரி சேட் ஸ்மைல் பண்ணுறீங்க. அது ஜிமினுக்கு ஸ்மர்க் மாதிரி தெரியுது. இங்கே அதாவது நீங்கள் வந்து சேடாக ஸ்மைல் பண்ணுறது, நீங்கள் உங்கள் அம்மா பேசுனதுக்கு ஸ்மர்க் பண்ணுற மாதிரி அவருக்கு தோணியிருக்கும். அவர் பார்க்கக்குள்ள
இப்படி இருக்கக்குள்ளே இவனுக்கு அவ்வளோ திமிரா அப்படின்ற மாதிரி இங்கே ஜிமினோட மைண்ட் செட். இங்கே ஜிமின் தான் அப்போல்லாம் எதுவும் இல்லை, எனக்கு உங்கள் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகவே சொல்லிடுறாரு ஜிமின். உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, அவள் தனியாக பேசணும்னு கூப்பிட்டு என்ன பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஜிமினோட அம்மா தான், டீ என்னடா பண்ணுற, அதெல்லாம் ஒன்று வேணும், கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன வேணுமோ பேசிக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அம்மா கொஞ்சம் பேசாமல் இருக்கியா, உன்னை மாதிரிலாம் என்னால் அமைதியாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி கத்துறாரு. ஜிமின் கத்தாத ஜிமின் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் பேசாமல் இரு, நாங்கள் 2 பேர் தானே வாழ போகிறோம், நாங்கள் பேசிக்கிறோம். இங்கே பாருங்க அங்கிள், உங்கள் பொண்ணுக்கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும், விருப்பம் தான் சொல்லுங்கள், இல்லைன்னா நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ரெடியாக இருக்காரு. இங்கே நீங்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணல, ஸ்டில் அப்படியே தான் நின்றுட்டுருக்கீங்க. இங்கே ஜிமின் உங்களை கூட்டிகிட்டு உங்கள் ரூமுக்கு தான் போகிறாரு. நீங்கள் ஒரு ஓரமாக நிற்கிறீங்க, ஒரு மாதிரி ஹெட் டவுன் பண்ணி கையை 2யும் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நிற்கிறீங்க. இங்கே ஜிமின் தான் உங்களை பார்க்குறாரு. இப்போது ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 1/2 hour கிட்ட 2 பேரும் பேசியிருப்பீங்க. இப்போது 2 பேருமே ரூமை விட்டு வெளியே வரீங்க. எனக்கு உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்கு அங்கிள், உங்கள் பொண்ணுக்கு விருப்பம்னா மேற்கொண்டு எல்லாத்தையும் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு உங்களை பார்த்துட்டு. இங்கே நீங்கள் சபைக்கு நடுவில் வந்து நிற்கிறீங்க. வயன், உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்காமா, நீ என்ன பதிலாக இருந்தாலும் சொல்லு, உன் விருப்பம் தான் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டதுமே நீங்கள் உங்கள் அம்மா அப்பா ஃபேஸையும் உங்களோட அப்பா ஃபேஸையும் பார்க்குறீங்க. பார்த்துட்டு டீனாவோட ஃபேஸை பார்க்குறீங்க. அவனா பிடிச்சிருக்குன்னு சொல்கிறி அப்படின்ற மாதிரி அவள் வந்து மனசுக்குள்ளே வேண்டிகிட்டு இருக்கா. அவள் அதாவது லிப்ஸில் சொல்கிறது உங்களுக்கு வந்து நல்லாவே புரியுது அவள் என்ன சொல்கிறான்னு. ஓகே, அவளுக்கு வந்து இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு போல் அப்படின்ற மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணிடுறீங்க. இப்போ நீங்கள் வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் இந்த சம்மந்தமே வந்து வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ நம்மளால் எதுக்கு நம்மளோட தங்கச்சியோட லைஃப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் விருப்பம்ப்பா, நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ அதான் என்னோட முடிவும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நேராக உள்ளே போயிடுறீங்க. இங்கே ஜிமின் தான், பூடி இவ்வளோ சொல்லியும் கல்யாணம் பண்ணுறேன் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் உங்களை ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் கண்டுக்கவே இல்லை, நீங்கள் தான் ரூம்குள்ளே போயிடுறீங்க. இங்கே கதவை லாக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அப்படியே நிற்கிறீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து இப்போ தான் டியர்ஸ் ஃபால் ஆகுது. எல்லாம் தெரிஞ்சது தானே, அப்படி எதுக்கு இதெல்லாம், எனக்கு தான் கல்யாணம் வேணும்னு சொல்கிறல, இவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்களா? எனக்கும் ஒரு மனசு இருக்கு, எனக்கும் வலிக்கும்ல. வர எனக்கு பிடிக்கலன்னு சொல்லும்போது என்னையே நான் வெறுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கும் நான் சுமையாக இருக்கேன் இல்லைம்மா, அப்படி தானே? எதுக்கு தானே என்னை சீக்கிரம் வீட்டை விட்டு துரத்தணும்னு பார்க்குறீங்க? போயிடுறேன், நீங்களாம் தேட முடியாத இடத்துக்கு முறையடியாக போயிடுறேன், அப்போ நிம்மதியாக இருப்பீங்கல்ல அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே கண்ணில் தண்ணி ஊற்றுது தாரையா அழுதுகிட்டே உங்கள் தோடு, உங்களோட செயின், உங்களோட பூவு, தலை, உங்களோட சாரின்னு சொல்லி எல்லாத்தையும் கடன்னு கலட்டுறீங்க. ஒரு மாதிரி அழுதுகிட்டே கலட்டிட்டு ஒரு ஹைபன் போட்டுட்டு ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க. ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ் தான் போடுறீங்க, ஒரு ஜீன்ஸ் போடுறீங்க, உள்ளே ஒரு லூஸ் டிஷர்ட், மேலே ஒரு ஷர்ட் போடுறீங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கீங்க. இப்போது அந்த ஹைபன் போட்டது ஹைபன்லே தான் இருக்குது. ஸோ அப்படியே கீழே எல்லாத்தையும் கலட்டிட்டு ஒரு காதை ஒட்டின ஒரு ஷர்ட் மாதிரி போட்டுக்கிறீங்க. குட்டியாக மெலிஸாக வந்து ஒரு செயின், சில்வர் செயின் ஒன்று போட்டுக்கிறீங்க. அது இன்னும் அழகாக இருக்குது. கையில் ஒரு வாட்ச், அவ்வளோதான். உங்களோட ஆஃபீஸ் பேக் எடுத்துகிட்டு கிடக்குன்னு கீழே இறங்குறீங்க. இங்கே உங்கள் அம்மா தான் உங்களை அப்படியே பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறோம். ஏன் அறிவு கட்டவில்லை, எங்கடி போகிற? அம்மா அதான் சொன்னல, ஆஃபீஸ்க்கு என்னால் லீவ் போட முடியாது, நான் பர்மிஷன் தான் போட்டு, அதான் பார்த்துட்டாங்க, பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன, ஆஃபீஸ் கிளம்புரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மாவை தள்ளி விட்டுட்டு விறுவிறுன்னு கீழே வரீங்க. இங்கே உங்களே பார்த்தா எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. ஏன்னா நீங்கள் ட்ரெடிஷ்னலாக வேறு மாதிரி இருந்தீங்க, வெஸ்டர்னில் வேறு மாதிரி இருக்கீங்க. இங்கே ஜிமின் தான் ஒரு மாதிரி உங்களை பார்த்து முறைக்கிறாரு. நீங்கள் ஜிமினை பார்க்கவே இல்லை. நீங்கள் வந்து நின்னதுமே இங்கே ஜிமினோட அம்மா அப்பா ஜின் எல்லாருமே ஒரு மாதிரி வாய்ப்பழுந்து உங்களை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே நீங்கள் தான், ஆண்டி சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க, மன்னிச்சிருங்க ஆண்டி, ஆக்சுவலி
நான் இன்னும் ஒர்க் போயிட்டு தான் இருக்கேன். என் ஆஃபீஸில் அடிக்கடி லீவ்லாம் போட முடியாது. நான் 2 ஹவர்ஸ் பெர்மிஷன் தான் கேட்டிருந்தேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. அர்ஜெண்ட்டாக நான் போயே ஆகணும். எனக்கு ஆஃபீஸில் முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது. அ அ அம்மா அப்பா உங்களை நல்லா கவனிச்சுப்பாங்க ஆண்டி. தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் கிளம்புறேன். சாரி அங்கிள், சாரி ஆண்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் ரொம்ப கைண்டாக பேசியிருப்பீங்க. அது ஜிமினோட அம்மாவுக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கும். பரவாயில்லம்மா, நீ சாரியை விட வெஸ்டர்னில் ரொம்ப அழகாக இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே. நீங்களுமே ஜிமினோட அம்மா பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, தேங்க்ஸ் ஆண்டி, நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, பா நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. உங்கள் அப்பா உங்களை பார்த்து முறைக்கிறாரு. நீங்கள் அதெல்லாம் கண்டிக்கவே இல்லை, எங்கேயாவது மறைச்சிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோவத்தில் தான் நீங்கள் போகிறீங்க. நீங்கள் இப்போ உங்கள் வீட்டு இந்த காலைல ஸ்லிப்பர்லாம் போட்டுட்டு வீட்டு வாசலை தாண்டலான்ட்டு போகிறீங்க. அதுக்குள்ளே ஏதோ ஒரு கை உங்களை வெடுக்குன்னு பிடிச்சி இழுக்குதோ. நீங்கள் ஒரு நிமிஷம் பயந்துருப்பீங்க. பயந்து பார்த்தா அது ஜிமின் தான். ஜிமின் தான் உங்களோட மவுத்தை க்ளோஸ் பண்ணி உங்களை வீட்டுக்கு பேக் சைடு, அதாவது கொஞ்சம் ஓரமாக சைடாக கூட்டிகிட்டு போகிறாரு. அது கொஞ்சம் மறைவான இடம். அங்கே நீங்கள் நின்னா கூட தெரியாது. யாருமே அவ்வளோவா அந்த பக்கம் வரமாட்டாங்க. ஸோ அந்த இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே ஜிமின் உங்களை பார்த்து பயங்கரமாக முறைக்கிறாரு. நீங்கள் கையை விடுங்க அப்படின்ற மாதிரி ஜிமினோட கையை எடுத்து தள்ளி விடுறீங்க. உங்களுக்கு அப்படியே அந்த ஜிமின் படித்த அந்த ஃபிங்கர் பிரிண்ட் உங்கள் கையில் அப்படியே பதிஞ்சிருச்சு. நீங்கள் கொஞ்சம் ஜப்பியாக இருப்பீங்க இல்லையா, ஸோ புசு புசுன்னு இருப்பீங்க. ஜிமின் டைட்டாக பிடிச்சதும் அவரோட கை வச்சு வந்து உங்கள் கையில் அப்படியே பதிஞ்சிருச்சு. எதுக்கு இப்படி இப்படி டைட்டாக பிடிக்கிறீங்க? எனக்கு வலிக்குது. என்ன, நான் 1/2 மணி நேரமாக உனக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு வரேன். இங்கே வந்து உங்கள் அப்பா விருப்பம் அம்மா விருப்பம்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாதா உன்னால்? ஏன் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் சொல்ல வேண்டியதானே? எதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஜின்னாலும் நான் பிடிக்கலன்னு சொன்னாலும் என் வீட்டில் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் கத்துறாரு. கத்தாதீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நான் ஏண்டி கத்தக்கூடாது? நான் ஏன் கத்தக்கூடாது? நான் அப்படி தான் கத்துவேன். ஃபஸ்ட்டு நீங்கள் யாரை கிட்ட ஓகே சொன்னேன்? இங்கே பாருங்க, தேவையில்லாமல் பேசாதீங்க. உங்களுக்கு எப்படி உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பேசுகிறது யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்களோ அதே மாதிரி தான் என் வீட்லேயும் நான் சொல்கிறது யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. என்ன கதை சொல்கிறியா? அதான் உங்கள் அப்பா கேட்டார்ல, ஓ விருப்பம் தான் அங்கே முக்கியம்னு, அப்போவே சொல்ல வேண்டியதானே? இங்கே பாருங்க, சும்மா நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் என்னால் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. என் விருப்பத்தை விட என் ஃபேமிலியோட விருப்பம் எனக்கு ரொம்ப முக்கியம். நான் சும்மா நீங்கள் சொன்னதுக்காகலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அது அவங்களோட ஹாப்பினஸ் எவ்வளோ பாதிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா? எவனுமே திரும்பி கூட பார்க்காத நிலத்தை உங்கள் அப்பா என் பேரில் பட்ட போடலான்னு நினைக்கிறானா? என்ன நிலமா? பாருங்க, நான் உயிர் உள்ள ஒரு பொண்ணு. நீங்கள் கம்பேர் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் பொருள் இல்லை. இப்போ சும்மா அந்த லெக்சர்லாம் என்கிட்ட எடுத்துட்டு இருக்காது. நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு. எனக்கும் உங்களுக்கு பிடிக்கல. நீ என்ன ரிஜெக்ட் பண்ணுற? அது சரி. பார், உனக்கு அவ்வளோதான் மரியாதை. உன் வீட்டில் என்ன சொல்வியோ எது சொல்லியோ எனக்கு தெரியாது. எனக்கு அந்த பையனை பிடிக்கலன்னு சொல்கிற இந்த கல்யாணத்தை நிறுத்துற. அப்படி இல்லைன்னா வச்சுக்கேன். இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? திமிரு காட்டுறண்டி. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறேன்னு காட்டுறேன். சரி, ஓகே. எனக்கு இப்போ ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. நீங்கள் பொறுமையாக காமிங்க, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜிம்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போகிறீங்க. இப்படி குண்டு அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களை திட்டுறாரு. நீங்கள் போயிட்டுருப்பீங்க. அவர் போடி குண்டு அப்படின்னு சொன்னதுமே உங்கள் காதில் விழுந்திருக்கும். நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, ஜிம்னை பார்த்து முறைக்கிறீங்க. நான் மறைக்கிற குண்டு தானே நீனு, குண்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் எதுவுமே பேசல, நீரை போயிடுறீங்க. உங்களுக்குன்னா கடுப்பாக இருக்குது. ஏன்டா அப்படி பண்ணுறாங்க? அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு வேறு வழியே இல்லைங்க. வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை தானே கேட்க முடியும். சரின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா ரொம்ப கடுப்பாக உங்கள் ஆஃபீஸில் போய் உட்காடுறீங்க.
இங்கே ஜிமினோ அதான் முடிஞ்சிருச்சுல, நான் கிளம்புறேன், எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமினு கிளம்பிடுறாரு. ஏங்க உங்களாலையும் உங்களோட ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, இங்கே ஜிமினாலையும் அவரோட மீட்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ ரெண்டு பேருமே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக தான் இருக்கீங்க. இங்க ஜின்னு தான் டீனா கிட்ட பேசலான்னு சொல்லி ரொம்பவும் ட்ரை பண்ணுவாரு. பட் இங்க ரிலேஷன்ஸ்லாம் நெறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால வந்து சரியா பேசவே முடியல. அப்புறம் ஜின்னோட மம்மியும் வந்து பேசிட்டு ஜின்னையும் கூட்டிட்டு வந்திருப்பாரு. நம்பர் கூட ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இங்க டீனாவும் அந்த மாரி தான். ஜின்ன பார்த்து ஒரு மாரி ப்ளஷ் ஆயிட்டு அப்படியே நின்னுட்டு இருந்திருப்பா. ஸோ இப்படியே அங்க டைம் ஸ்கிப் ஆயிருக்கும். இங்க வழக்கம் போல தான் நீங்கள் உங்களோட ஆஃபீஸ் தான் கிளம்பி போயிட்டுருக்கீங்க. இங்கே டீனா வந்து அவள் வந்து காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கா. ஸோ வந்து உங்களுக்கும் டீனாவுக்கும் வந்து ஒரு 3 இயர்ஸ் தான் கேப் இருக்கும். அவள் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கா. இப்போ ஃபைனல் செமஸ்டர் தான் போயிட்டுருக்கு. ஃபைனல் இயர் செமஸ்டர் தான் போயிட்டுருக்கு. ஸோ அது முடிஞ்சதும் வந்து 2 பேருக்கும் வந்து ஒரே மேடையில் வந்து மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மேரேஜ் ஷாப்பிங்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் நடந்துட்டுருக்கு உங்கள் வீட்டில். இங்கே உங்களுக்குன்னா கடுப்பாக இருக்குது, ஏன்டா இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படி தான் இருக்குது உங்களுக்கு. பட் உங்களாலேயே எதுவும் பண்ண முடியாது, அதெல்லாம் நீங்கள் ஒபே பண்ணி தான் ஆகணும். ஏன்னா உங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. உங்கள் அப்பாலாம் அப்படி கிடையாது. உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் ரொம்ப செல்லம். அதாவது உங்கள் சிஸ்டரை விட உங்களை வந்து உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் சிஸ்டர்னால் உங்கள் வீட்டில் கொஞ்சம் பயம். ஏன்னா அவங்க வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசிடுவாங்க. யார் என்ன இடம் பொருள் ஏவல் அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. உங்கள் மனசில் பட்டதை டப்புன்னு பேசிடுவாங்க. பட் நீங்கள் அப்படி கிடையாது. பார்த்து யார்கிட்ட எப்படி பேசணுன்னு பக்குவமாக நடந்துப்பீங்க. ஸோ அதனாலேயே நீங்கள் வந்து உங்கள் அப்பா கிட்ட வந்து அதிகமாக சண்டையில் போட மாட்டீங்க. சண்டை போடுவீங்க, பட் ஆனால் இந்த வந்து ஹார்ஷாக பேசுறது, ஹர்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க. அதெல்லாம் உங்கள் தங்கச்சி பண்ணுவா. ஸோ அதனாலேயே உங்கள் அப்பாவுக்கு டீனா விட உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள உங்கள் அப்பா கண்டுபிடிச்சிடாரு உங்கள் ஃபீஸை வச்சே. இங்கே உங்கள் அப்பா தான் வயன்மா, பா இங்கே வா. என்னப்பா வயன்? என்ன உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமாடா? நீங்கள் உங்கள் அப்பாவை பார்க்குறீங்க பா? இல்லை, நானும் பார்த்துட்டே இருக்கேன். நீ மாப்பிள்ளை பார்க்க வந்ததுலேருந்தே சரியில்லைடா. ஒரு மாதிரி உன் மூஞ்சே ஒரு மாதிரி டென்ஷனா சேடாக சுற்றிட்டு இருக்க. ஏன் இப்படி இருக்க? எனக்கு அந்த பையனை பிடிக்கலையா? அழகாக தானே இருக்காரு, நல்ல பையன்தான்டா, நல்ல குடும்பம் தான். அப்பா விசாரிச்சுட்டு தான் உங்களுக்கு வந்து கல்யாணமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் வாழ்க்கையை பற்றி அப்பா யோசிக்காமல் இருப்பானா? பா அதெல்லாம் எதுவும் இல்லைப்பா, எனக்கு ஓகே தான், எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு. நீ அந்த பையன் சிடுசிடுன்னு பேசுறத நினச்சி ஒன்றும் வரி பண்ணிக்காத. நல்ல பையன்டா. அவருக்கு ஆஃபீஸ் டென்ஷன், அவர் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாருல அந்த டென்ஷனில் தான் அப்படி இருக்காரு. நீ எதுவும் வரி பண்ணிக்காத. அதெல்லாம் கல்யாணம் ஆகிட்டு போக போக சரியாயிடும், சரியா? சரிப்பா. கல்யாண பொண்ணு இப்படியா உருன்னு இருப்ப? அங்கே பார் உன் தங்கச்சி பார். அவள் எவ்வளோ ஹாப்பியாக சிரித்து சிரித்து பேசிட்டு இருக்கா. நீயும் அந்த மாதிரி ஹாப்பியாக இருடா. இப்பெல்லாம் இருக்காத. உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுங்கிறது எனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் எவ்வளோ பெரிய ஆசை தெரியுமா? அது இன்றைக்கி தான் நடக்க போகுது. நானும் உங்கள் அம்மாவும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி என் பொண்ணும் ஹாப்பியாக இருக்கணும், புரிஞ்சுதா? அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா உங்கள் சிக்ஸை கிளி சொல்கிறாரு. நீங்களும் உங்கள் அப்பா பார்த்து சிரிக்கிறீங்க. நானும் ஹாப்பியாக தான்ப்பா இருக்கேன். என் பொண்ணை பார்த்தா அப்படி தெரியல. என் பொண்ணு ஒன்றும் ஹாப்பியாக இருந்தால் எப்படி இருக்க மாட்டாளே அப்படின்ற மாதிரி சொன்னது நீங்கள் நல்லா சிரிக்கிறீங்க. போதுமா? இப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன்னு ஒத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உங்கள் அப்பாவும் சிரிச்சுக்கிட்டே இது போதும் என் தங்கமி, இப்போ தான் என் தங்க ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு தான் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு நல்லாவே தெரியுது உங்களோட மேரேஜ் லைஃப்லாம் ஒன்றும் ஹாப்பியாக இருக்காது அப்படின்ற மாதிரி. பட் உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, டபுள் மைண்டடாக இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே தான் சுற்றிட்டு இருக்கீங்க. இங்கே டீனானா அவன் ரொம்ப ஹாப்பியாக அவர் பட்டுக்க இங்கே ஜின்னு வந்து நம்பர்லாம் காலேஜுக்கே வந்திருப்பார். இப்போது டீனா ஒரு மாதிரி சிரித்து வந்து பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் தான் பார்க்குறீங்க. யார்கிட்டடி, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? அது வந்துக்கா அவர்கிட்ட தான். அவர்கிட்டனா? அதான்
அ வந்தாங்கல்ல, அ கட்டிக்க போறவர்கிட்ட தான். ஜின் மாமா கிட்டயா? ம். ஆக்சுவலி ஜின்னு வந்து உங்களோட ரொம்ப வயசுல வந்து பெரியவரு. உங்களுக்கும் ஜின்னுக்கும் வந்து 3 இயர்ஸ் கேப் இருக்கும். ஜிமினுக்கும் உங்களுக்கும் 2 இயர்ஸ் தான் கேப் இருக்கும். ஏன்னா, ஜின் பொறந்த அடுத்த வருஷமே வந்து ஜிமின் பொறந்திருப்பாரு. ஸோ உங்களுக்கும் ஜிமினுக்கும் 2 இயர்ஸ் கேப். ஜின்னுக்கும் உங்களுக்கும் 3 இயர்ஸ் கேப். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும். நீங்க கேட்குறீங்க, "எப்படி நம்பர் கிடைச்சது?" அ அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் என்னாச்சு?" ஒண்ணும் இல்லைங்க. நான் கூப்பிடுறேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு டீனா கட் பண்ணிட்டா. "எ என்னடி? எப்படி நம்பர் கிடைச்சது? நீ அவர் கூட பேசிட்டா இருக்க?" அது வந்து வயன், ஆக்சுவலி நான் எக்ஸாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட ரெஸ்டாரண்ட் போனேனா சாப்பிடலான்னு சொல்லிட்டு, இங்க அதே மாரி எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு, இங்க டீனா தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் வந்திருப்பாங்க. இங்க வரக்குள்ள ஒரு டேபிள பார்க்குறாங்க. அதாவது ஒரு டேபிள் ஆர்டர் பண்ணி அதில உட்காந்துருப்பாங்க. இங்க வெயிட்டர் வந்து ஒரு ட்ரேல வந்து ஒரு பொக்கே மாரி இருக்கு. அத எடுத்துட்டு வந்து இந்த பொண்ணுட்ட குடுத்துட்டு போறாங்க. "எக்ஸ்கியூஸ் மீ, அப் மேம் உங்ககிட்ட குடுக்க சொல்லி தான் குடுத்தாங்க." "என்கிட்டயா?" ஆமா மேம்." "யார் குடுத்தா?" "அது அங்க அங்க தான் இருந்தாரு. எங்க போனாருன்னு தெரியல. பட் உங்ககிட்ட தான் குடுக்க சொன்னாரு." அப்படின்ற மாரி சொல்லிட்டு போறாங்க. நீங்க ஒரு மாரி கன்ஃப்யூஸ்டா அந்த பொக்கேவ வாங்குறீங்க. அது ஃபுல்லா ஃப்ளவர்ஸ் தான். ரொம்பவே அழகா இருக்கு அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்க. அதில ஒரு குட்டி ஸ்டிக்கி நோட்டும் இருக்கு. அத எடுத்து படிக்கிறீங்க. இந்த ஃப்ளவர்ஸ விட உன்னோட ஃபேஸ் ரொம்ப அழகா இருக்கு. இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. அப்படின்ற மாரி எழுதியிருக்கு. அத படிச்சதுமே என்னோட ஃபேஸ் அப்படியே ஒரு மாரி பிரைட்டான ஸ்மைல். அது கொஞ்சம் கொஞ்சம் அவளுக்கு கெஸ் பண்ண முடியுது. இது யார் அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லி. அத படிச்சுட்டே இங்க சுத்தி தேடுறா. எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க டீனாவோட மொபைல் ரிங் ஆகுது. அது ஒரு அன்னோன் நம்பர் தான். ஆனா டீனா ஏதோ ரொம்ப நல்லா தெரிஞ்ச பர்சன் மாரி எக்ஸைட்டடா அட்டெண்ட் பண்ணி காதுல வைக்கிறா. ஹலோ? ஹலோ? அ என்னங்க நீங்க தானே? ஹலோ? அப்படின்ற மாரி சொல்றா. இங்க ஜின்னு தான். ஏன் அது ஜின்னு தான்? எப்படி கண்டுபிடிச்ச? அது நான் தானே. அது அதெல்லாம் ஒரு கெஸ்ஸிங் தான். ஆமா நீங்க எங்க இருக்கீங்க? அப்படின்ற மாரி இங்க டீனா கேட்குறா. ம் உனக்கு ரைட் சைட் பாரு. அப்படின்ற மாரி சொன்னதும் ரைட் சைட் ஒரு பர்சன் கேப், மாஸ்க், கிளாஸ்லாம் போட்டு அவரு ஃபுல்லா அவர வந்து கவர் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இங்க டீனா பார்க்குறா. இங்க ஜின்னு கிளாஸ், மாஸ்க், கேப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பார்க்குறாரு. ஹாய்ங்கிற மாரி ஹேண்ட்ஷேக் பண்ணுறாரு. இங்க டீனாவும் ஒரு மாரி வெட்கப்பட்டுக்கிட்டே ஹாய்லாம் சொல்றா. இங்க ஜின்னு வந்து டீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. இப்போ வந்து ஜின்னும், டீனாவும் தனியா பேசுறாங்க. ரொம்ப நேரமா பேசுறாங்க. இங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க சரி ஓகேடி நீ பார்த்து வீட்டுக்கு போ. எங்களுக்கு டைம் ஆச்சு. நாங்க கிளம்புறோம். அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க கிளம்பியிருப்பாங்க. இங்க ஜின்னு டீனாவ நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. பீச்சுக்கு கூட்டிட்டு போறாரு. நிறைய இடத்துக்குலாம் கிடையாது. பீச்சுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் நிறைய வாங்கி தராரு. டீனா எல்லாத்தையும் சாப்பிட்றா. நல்லா என்ஜாய் பண்றா. ஸோ அந்த டே ஒரு 2, 3 ஹார்ஸ் ரொம்பவே ஜாலியா ஜின் கூட என்ஜாய் பண்ணியிருப்பா. இப்போ அதெல்லாம் உங்ககிட்ட சொல்றா. உங்களுக்கும் கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கு. ஓஹோ! ரைட், ரைட். பேசுமா பேசு. அப்படின்ற மாரி சொல்லிட்டு நீங்க போறீங்க. நீங்க எதுவுமே கண்டுக்கல. பட் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. அவ கூட தான் உங்களுக்கும் மேரேஜ் ஆக போகுது. ஆனா இப்போ வரைக்கும் ஜிமின் ஒரு மெசேஜ் கூட உங்களுக்கு பண்ணது கிடையாது. இப்போ கூட உங்க மேல எரிஞ்சு தான் விழுவாரு. உங்களுக்கு நல்லாவே புரியுது ஜிமின் உங்களை ரொம்ப ஹேட் பண்றாருன்னு. ஜிமினுக்கு உங்களை சுத்தமா பிடிக்கலன்னு. இதையும் மீறி நீங்க ஜிமினை மேரேஜ் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா உங்க லைஃப் நல்லா இருக்காதுன்னு உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெளிவா புரியுது. பட் உங்களுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு சுத்தமா உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க ஒரு மாதிரி பிளாங்கா உட்காந்துருக்கீங்க. உங்களோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது.
எனக்கும் அவளை மாதிரி தானே மேரேஜ் ஆக போகுது. ஆனால் ஏன் என் லைஃப் மட்டும் ஏன் இப்படி இருக்கு? ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நான் இவ்வளோ கஷ்டப்படணுமா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி உங்கள் லைஃப்பை நினச்சி நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் லாஸ்ட்டாக ஜிமினை பார்த்தது உங்களை பொண்ணு பார்க்க வந்திருப்பார் இல்லையா? அப்போ கூட உங்ககிட்ட சண்டை போட்டு உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருப்பாரு. அதோட சரி, அதுக்கப்புறம் ஜிமினை நீங்கள் பார்க்கவே இல்லை. ஃபோன் கூட கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணுவார்னா அது கூட கிடையாது. திட்டியாச்சும் மெசேஜ் பண்ணுவாருன்னு நீங்களே எதிர்பார்த்துருப்பீங்க. பட் அது கூட பேசியிருக்க மாட்டார். உங்களுக்கு அந்த அளவுக்கு ஜிமின் உங்களை வெறுக்கிறாருன்னு உங்களுக்கு நல்லாவே புரியுது. ஆனால் உங்களால தான் எதுவுமே பண்ண முடியல. ஸோ இங்கே இப்படி டைம் போகுது. இங்கே மேரேஜுக்கு வந்து ஜுவல்ஸு திங்ஸு அப்படின்னு சொல்லி நிறைய எடுத்திருப்பாங்க. லாஸ்ட்டாக இப்போ வந்து ட்ரெஸ் தான் செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு மேரேஜுக்கு வந்து சாரீ செலக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ சும்மாவே உங்கள் அத்தை நல்லாவே கடைக்கடையாக ஏறி இறங்குவாங்க. இப்போது கல்யாணம் வேற, சொல்லவா வேணும். இங்கே ஜின்னு அவங்க அப்பா உங்கள் அத்தை ஜிமினும் வராரு. பிகாஸ் ஜிமினோட அம்மா தான் பிடிவாதமாக நீ மற்றதுக்கு தான் வரல, இதுக்கு நீ வந்தே ஆகணும்னு சொல்லி பிடிவாதமாக சண்டை போட்டு ஒரு குட்டி போரே நடத்தி தான் ஜிமினை கூட்டிகிட்டு வராங்க. இங்கே ஜிமின் ஒரு மாதிரி பிங்க் ஷர்ட்டு, ஒயிட் பேண்ட்டு, அதுக்கு மேட்சாக ஷூஸு, ஒரு கூலர்ஸ் போட்டிருக்காரு. ரொம்ப ஃபார்மலாக ஹேர் ஸ்டைல் வச்சுருக்காரு. பார்க்கவே ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு. உங்களுக்கு தெரியும் ஜிமின் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு. நம்ம அதுக்கெல்லாம் செட்டே ஆக மாட்டோம் அப்படின்னு. பட் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் அவர் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறவர். எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கக்குள்ள நம்மளே அறியாமல் நம்ம சைட்டை அடிப்போம்ல. சே பரவாயில்ல, நம்மளால் இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்ற மாதிரி உங்களையே மறந்த நீங்கள் ஜிமினை தான் பார்க்குறீங்க. அப்போது டக்குன்னு ஜிமின் எங்களை பார்த்து குண்டு அப்படின்றப்பாரு இல்லையா? ஸோ உங்களுக்கு அவர் குண்டுன்னு சொன்னது தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு ஃப்ளாஷ் ஆகுது 1 செகண்ட். இப்போது ஜிமினை பார்த்து சைட் அடிச்சுட்டு இருந்த உங்கள் கண்ணு அப்படியே கொல்ல வெறியா தீ மாதிரி மாறுது. ஜிமினை பார்த்து முறைச்சிட்டு அப்படின்ற மாதிரி திரும்பிக்கிறீங்க. இங்கே உங்கள் அம்மா பொறுமை, ஐ மீன் ஜிமினோட அம்மாவுக்கு பொறுமைலாம் இல்லைங்க. உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு போகிறேங்க. இங்கே ஜிமின் நீங்கள் பேக் சீட்டில் உட்காந்துருக்கீங்க. ஃப்ரண்ட்டில் உங்கள் அத்தையும் மாமாவும் உட்காந்துருக்காங்க. இங்கே வேற ஒரு காரில் வந்து உங்கள் அம்மா அப்பா ஜின் அண்டு டீனா இவங்க 4 பேரும் வராங்க. உங்களுக்கு தான் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. ஐ மீன் உங்களுக்கு கடுப்பாக இல்லை, பட் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஜிமினுக்கு உங்களை பிடிக்கல, இவங்க வேற இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படி தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஜிமின் பெருசாக எதுவுமே கண்டுக்கல. நீங்கள் உங்கள் அம்மா கூட ஒரு 5 மினிட்ஸ் தான் பேசியிருப்பீங்க. ஒரு மாதிரி ஃப்ரெண்டு மாதிரி பேசுகிறீங்க, ஜாலியாக பேசுகிறீங்க, சிரித்து சிரித்து பேசுகிறீங்க. ஜிமின் உங்களே தான் வயர்ட் ஐஸில் பார்த்துட்டு வர்றாரு. இங்கே ஜின்னுனா உங்கள் அம்மா அப்பா கூட நல்லா மேட்ச் ஆகிட்டாரு. நீங்கள் ஜின்னு வயர்ட் ஐஸில் ஐ மீன் டீனா ஜின்ன வயர்ட் ஐஸில் பார்த்துட்டு வருவா. என்ன அதுக்குள்ளே பேசிட்டாரு அப்படின்னு ஜின் நல்லா பேசிட்டு இருக்காரு. அத்தை நீங்க அப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணு, சமையலுக்கு டிப்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காருங்க பையன். ஏன்னா அம்மாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார் இல்லையா, அம்மா பையன் இல்லையா ஜின்னு. ஸோ உங்க அம்மாவுக்கு நான் ஜின்னை ரொம்ப பிடிச்சிருது. அவங்க கூட அப்படியே தம்பி, அப்படியே மாப்பிள்ள, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்களும் ரொம்ப நார்மலாக சகஜமாக பேசிட்டு வராங்க. இங்கே டீனாவுக்கு தான் என்ன பேசுறதுன்னே தெரியல. அவள் ஒரு மாதிரி 2 பேருமே குறுன்னு பார்த்துட்டு அப்படிக்கா வந்துட்டு இருக்கா. இதுக்கு நான் என் அக்கா கூடயே போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி. இங்கே நீங்களும் ஜிமின் நார்மலாகவே சைலண்ட் டைப் தான், பெருசாக பேச மாட்டார். ஸோ அவர் சைலண்ட்டாக நீங்கள் பேசுறதெல்லாம் நோட் பண்ணிகிட்ருக்காரு. இடையில நீங்கள் வந்து க்யூட்டாக வந்து ஒரு சில வேர்ட்ஸ்லாம் பேசிட்டு சிரிப்பீங்க. அது ஜிமினுக்கு கொஞ்சம் க்யூட்டாக தெரிஞ்சிருக்கும். அப்பப்போ மட்டும் ஜிமினோட லிப்ஸில் குட்டியாக ஒரு ஸ்மைல் எட்டி பார்க்கும். இதையும் அவங்க அம்மா நோட் பண்ணிக்கிட்டே தான் வராங்க, ஜிமினோட அம்மா. ஸோ இப்போ ஒரு வழியாக அந்த ஊரில் இருக்கிற பெரிய ட்ரெஸ் ஷாப்புக்கு தான் ஜிமினோட அம்மா கூட்டிகிட்டு வராங்க. இது நான் ரெகுலராக வர கடைதாம்மா, எனக்கு இங்கே நிறைய பேர் தெரியும். வா உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸாக பார்த்து எடுத்துக்கோ, சரியா? விலையை பற்றிலாம் கவலைப்படாத, அதில் என் பையன் பே பண்ணிடுவான்.
அப்படின்ற மாரி சொல்லிட்டு உங்கள கூட்டிட்டு போறாங்க. நீங்க தான் ஒரு மாரி சிரிச்சுக்கிட்டே, "ஓகே, ஓகே" அப்படின்ற மாரி சொல்லிட்டு போறீங்க. இங்க ஜிமின் உங்க கூடயே தானே வராரு. உங்க அத்தை முன்னாடி போயிருப்பாங்க. நீங்க பின்னாடி இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்துட்டு வரீங்க. இங்க ஜிமின் தான், "ஹ்ம், உன் சைஸுக்கு எடுக்கணும்னா, பட்ஜெட் கொஞ்சம் பெருசா தான் ஆகும்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு போறாரு. உங்களுக்கு டக்குன்னு மூஞ்சில அடிச்ச மாரி ஆயிடுது. நீங்க நீங்களே வந்து ஒரு உங்க மைண்ட ஒரு நல்ல மூடுக்கு செட் பண்ணி கொண்டு வந்தாலுமே, ஜிமின் வந்து ஏதாவது பேசி உங்கள ஹர்ட் பண்ணி விட்டுர்றாரு. ஸோ உங்களுக்கு அப்படியே கடுப்பா இருக்கும். நீங்க ஜிமின பார்த்து ஐஸ் ரோல் பண்ணிக்கிட்டே அப்படியே வரீங்க. ச்சீ! இத்தாலே எழுத்து உன் கூடலாம் வரணும்னு. அப்படின்ற மாரி சொல்றீங்க. இங்க ஜிமின் தான், ஆமாமா. நாங்க மட்டும் இந்த அம்மா கூட வரதுக்கு தவம் கடந்தோம் பாரு. அப்படின்ற மாரி சொல்றாரு. அவருக்கு என்னன்னு தெரியல. உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்கா வந்து வம்பு பண்றாரு. பீச்சே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜிமினோட அம்மா கூட நின்றுக்கிட்டு நீங்க சாரீலாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜிமின் ஃபோன் தான் அந்த மெயிலில் செக் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இப்போ என்ன நினைச்சாருன்னு தெரியல. டக்குன்னு அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்க எந்த சாரி பார்க்குறீங்கன்னு பார்த்துட்டு இருக்காரு. நீங்க ஒரு சில்கி சாரி மாரி ஒண்ணு எடுக்குறீங்க. அதாவது பட்டுலயே வந்து கொஞ்சம் சில்க் மாரி இருக்கும். கொஞ்சம் ஜொலிக்கிற மாரி இருக்கும். ஸோ பிங்க் கலர்ல அப்படி ஒரு சாரி எடுக்குறீங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அத நீங்க எடுத்து உங்க மேல வைக்கிறீங்க. "அத்த இது நல்லா இருக்கா?" அப்படின்ற மாரி நீங்க பார்த்துட்டு சொல்றீங்க. "அச்சோ! என் மருமக தீவதை மாரி இருப்பா. இத கட்னானா" அப்படின்ற மாரி அவங்க உங்களுக்கு சடுக்கு எடுக்குறாங்க. உங்களுக்கு என்னன்னே தெரியல. ஜிமினோட அம்மாவ ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்க ஒரு மாரி ப்ளஷ்லாம் ஆகுறீங்க. இங்க ஜிமின் தான் உங்கள ஒரு மாரி பார்த்துட்டே, "ஹ்ம், சாரி ரொம்ப சின்னதா இருக்கு ஒயன். உன் சைஸ்க்கு பத்தாது." அப்படின்ற மாரி சொல்றாரு. உங்களுக்குன்னா ஒரு மாரி ஆயிடுது. நீங்க ஜிமின பார்க்குறீங்க. ஜிமின பார்த்துட்டு உங்க அத்தைய பார்க்குறீங்க. உங்க அத்தை ஜிமின பார்த்து மொறச்சிட்டு, "அ நல்லா தான்டா இருக்கு. நீ எந்த சாரி கட்டினாலும் அழகா தான் இருப்ப. ஆனா இது குவாலிட்டி நல்லா இல்லடா. நம்ம வேற குவாலிட்டியான ட்ரெஸ்ஸா பார்க்கலாம்." அப்படின்ற மாரி உங்க அத்தை சொல்றாங்க. நீங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு அது நல்லாவே புரியுது. நீங்களே ஒரு ஸ்மைலோட, ஓகே நம்ம வேற சாரி பார்க்கலாம்." அப்படின்ற மாரி இன்னொரு சாரி எடுக்குறீங்க. அத எடுத்து உங்க மேல அப்படியே வச்சு பார்க்குறீங்க. உங்க அத்தைக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கும். உங்களுக்கும் அது பிடிச்சிருக்கும். "நான் இந்த சாரி எடுத்துக்கவா? நான் நிச்சயதார்த்தத்துக்கு ஐ மீன் நலுங்குக்கு இத கட்டிக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்றீங்க. இங்க ஜிமின் தான், "ம் உன் கலருக்கும் இந்த சாரி கலருக்கும் சுத்தமா செட் ஆகாது. கேவலமா இருக்கும்." அப்படின்ற மாரி சொல்றாரு ஜிமின்னு. உங்களுக்கு ஒரு மாரி ஆகுது. நீங்க டக்குன்னு ஒரு மாரி ஹெட் ஆன் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு சாரி செலக்ட் பண்ற மூடே இல்ல. ஒரு மாரி டல் ஆயிட்டீங்க. இங்க உங்க அத்தை தான், ஒயன் வேற சாரி பாருடா." "அ இல்ல அத்த. எனக்கு பெருசா அந்த கலெக்ஷன் எதுவும் பிடிக்கல. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்க அதையே செலக்ட் பண்ணிக்கோங்க." ஜிமினுக்கு நல்லாவே புரியுது நீங்க ஹர்ட் ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மனுஷன் சிரிக்கிறாரு. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லப்பா உனக்கு. இங்க நீங்க தான் ஒரு மாரி டல் ஆயிட்டீங்க. உங்கள பாடி ஷேமிங் பண்றது உங்களுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. உங்களால அந்த இடத்துல எதுவுமோ பேசவும் முடியல. ஏன்னா உங்க அத்தை இருக்காங்க இல்லையா? உங்க அத்தைக்கு நல்லாவே புரியுது. அவங்க ஒரு மாரி ஜிமின பார்த்து முறைக்கிறாங்க. "உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா?" இங்க ஜிமினுக்கு ஒண்ணுமே புரியல. ஜிமினுக்கு மட்டும் இல்ல. உங்களுக்கும் ஏன் ஒண்ணுமே புரியல. இவ்ளோ நேரம் ஹாப்பியா, சாஃப்ட்டா பேசிட்டு இருந்த உங்க அத்தை, ஜிமின பார்த்து கத்துறாங்க. நீங்க ஒரு மாரி வயர்டேஸ்ல உங்க அத்தைய பார்க்குறீங்க. இங்க ஜிமின் தான், "அம்மா, இப்ப நான் என்ன பண்ணேன்? எதுக்கு இப்ப கடையில வச்சு இப்படி கத்துற? பின்ன உன்னை இங்க எதுக்குடா கூட்டிட்டு வந்தேன்? சும்மா தெண்டமா எரும மாடு மாரி நின்னுட்டு இருக்க. போய் போய் உனக்கு என்னத்த ட்ரெஸ் தேவையோ அதை செலக்ட் பண்ணு. சும்மா இங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. செலக்ட் பண்ற அவளையும் அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப நீ வந்து நீ செலக்ட் பண்ணி கொடு. அவளுக்கு எது பெர்ஃபெக்ட்டா இருக்குமோ நீயே பார்த்து செலக்ட் பண்ணி கொடு." அப்படின்ற மாரி அவங்க கேக்குறாங்க. "அத்தை, ஏன் தப்பு கத்துறீங்க? நீ சும்மா இரு. நானே வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். சும்மா குறை சொல்லிட்டே இருக்கா. அப்ப நீ செலக்ட் பண்ண வேண்டியதானே?" அப்படின்ற மாரி கேக்குறாங்க. இங்க ஜிமின் தான், "அம்மா, அது ஒண்ணும் என் வேலை கிடையாது. உன் வீட்ல கிடையாதுல்ல? அப்ப வாயை மூடிக்கிட்டு இரு. எங்களுக்கு தெரியும் எப்படி எடுக்கணும்னு." "ம், நல்லா தெரியுது எப்படி எடுக்குறீங்கன்னு." "ஓ, அப்ப எங்களுக்கு விட உனக்கு டேஸ்ட் நல்லா இருக்கோ? அப்ப நீ வந்து எடு வா."
அப்படின்ற மாதிரி பிடிச்சி கூப்பிடுறாங்க. இங்கே ஜிமின் எடுத்துட்டேனா எட்ரா ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஜிமின் வந்து பார்க்குறாரு, உங்களையும் உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு, உங்களையும் பார்க்குறாரு, சாரீஸு பார்த்துட்ருக்காரு. இங்கே ஜிமினோட அம்மா தான், என்ன பார்க்குற, சாரியே பாரு அப்படின்ற மாதிரி சொன்னதும், பார்க்குறேன், என்னையே பார்த்துட்ருக்காதீங்க, போய் நீங்களும் வேறு ட்ரெஸ் ஏதாவது செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் அவங்க அம்மாவை அனுப்பி விட்டுடுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருடா, உன்னை நம்பி தான் என் மருமகளை விட்டுட்டு போகிறேன், அது இதுன்னு சொல்லி ஏதாவது அவள் அழ வச்சா உன்னை கொண்டே இப்படிவான் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறேங்க. அப்படியே 5 வயசு குழந்த, நாங்கள் அப்படியே பயமுறுத்தி அழ வைக்கிறோம், போமா பேசாம அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இங்கே ஜிமின் உங்களுக்கு சாரி தான் செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன சிரிக்கிறீங்க? என்ன சிரிப்பு? ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் சாரீஸாகவே பார்த்துட்ருக்காரு. இங்கே நீங்கள் தான் பார்க்குறீங்க, இதுக்குங்க இவ்வளோ எடுக்கிறீங்க, உனக்கு என்ன பிரச்சனை, பே பண்ண போகிறதுன்னா எனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி தான் நான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுக்கிறாரு. எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி நீங்களும் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. இங்கே உங்கள் அத்தை வந்திருப்பாங்க இல்லையா, பார்த்தா இங்கே டீனா ஒரு மாதிரி பாவமாக, யாருமே இல்லாத யார் பெற்ற பிள்ளையோ அப்படின்ற மாதிரி பாவமாக ஒரு ஓரமாக உட்காந்துருக்கா. இங்கே இங்கே ஜிமினோட அம்மா தான், மருமகளே அப்படின்ற மாதிரி போய் கூப்பிடுறாங்க. அத்தை, பரவாயில்ல உட்காரு, ஏன் இப்போ பயப்படுற, என்னாச்சு, எதுக்கு தனியாக உட்காந்துருக்கா, நீ சாரி செலக்ட் பண்ணலையா, ஆமாம் இந்த சின்ன பையன் எங்க, உன்னை தனியாக விட்ட எங்கே போனான் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அது அங்கே பாருங்க அத்தை அப்படின்ற மாதிரி டீனா காமிச்சா. இங்கே ஜின்னு அவங்க அம்மாவும் தான், அவங்க 2 பேருமே உட்காந்து சாரீ செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டீனாவுக்கு வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சு, செலக்ட் பண்ணி ஓரங்கட்டி வச்சாச்சு டீனாவுக்கான சாரீஸ் எல்லாத்தையுமே. இப்போ வந்து சின்ன வந்து உங்க அம்மாவுக்காக, ஐ மீன் அவரோட மாமியாருக்கு வந்து சாரீ செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது என்ன பாண்டிங்கன்னே தெரியல. ஜின்னும் உங்க அம்மாவும் அவ்வளோ க்ளோஸா, இது நல்லா இருக்கா மாப்பிள்ள, அத்தை நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஆனால் அந்த சாரீ ரொம்ப டல்லாக இருக்கு, ஸோ நீங்கள் அழகாக இருந்த சாரீ நான் அழகா இல்லைன்னா எப்படி அத்தை, கொஞ்சமாச்சும் உங்கள் அழகை ஓவர்டேக் மேட்ச் பண்ணுற அளவுக்காவது இருக்கணும்ல, இது நல்லா இருக்காது, நம்ம வேறு கலரில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் நிறைய டிப்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஜின்னு அவங்க அம்மாவுக்கு சாரீ செலக்ட் பண்ணி, ஜுவல்ஸ் செலக்ட் பண்ணி எல்லாமே ஜின்னுக்கு அத்தைப்படிங்க. ஸோ இப்போ வந்து அந்த சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்ட ஒட்டுமொத்த வித்தையும் இப்போ அவங்க அத்தை முன்னாடி இறக்கிட்டு இருக்காரு. இங்கே உங்க அப்பா தான், இங்கே என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வாயை பொழுந்து வாயடைசில் பார்த்துட்டு இருக்காங்க. ஜின்னு தான், இங்கே உங்கள் அம்மா தான், பார்த்துக்கோங்க, இத்தனை வருஷமாக நீங்களும் தான் இருக்கீங்களே, புருஷனா இப்படி இருக்கணும், இன்னும் கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே நம்ம பொண்ணு எப்படி தாங்குறாருன்னு பாருங்க, நீங்களும் தான் இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பாவுக்கு 2 திட்டு வேற. இதெல்லாம் எனக்கு கேட்கணும்னு தலையெழுத்து. அப்படிதான் இருக்கும் அவங்க அப்பாவுக்கு. சரிங்கம்மா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் அமைதியாக உட்காந்துக்கிறாரு. ஸோ இப்போ இவங்க 2 பேருமே பண்ணுற அட்ராசிட்டி தாங்க முடியலங்க, மருமகனும் மாமியாரும். ஸோ உட்காந்து அவங்களாம் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே உங்கள் அத்தைக்கு சிரிப்பு தாங்க முடியல ஜிமினோட அம்மாவுக்கு. அவங்க ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, சரிப்போ அவன் மாமியார் கூட இருந்தா நீ வா, நீ ஓ மாமியார் கூட இரு, நீ ஏன் தனியாக உட்காந்துருக்க, வா நம்ம போய் ட்ரெஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே நேராக உங்ககிட்ட தான் கூட்டிகிட்டு வராங்க. டீனாவை வந்து உங்ககிட்ட கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் என்னடி ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டீனா உங்ககிட்ட வரா. இங்கே இன்னும் இல்லடி, ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்காரு. ஓ, மாம்ஸ் தான் ட்ரெஸ் செலக்ட் பண்ண போகிறாரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டீனா வந்து உங்ககிட்ட வரா. இங்கே ஜிமின் தான், என்ன மாம்ஸ் ட்ரெஸ் செலக்ட் பண்ணியாச்சா? இல்லை, எனக்கு எதுவும் பெருசாக ஐடியா தோணல. அதான் தெரியுமே, நீ பார்த்து கழிச்ச வரைக்கும் போதும், நல்ல இடத்த காலி பண்ணு, நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி உங்கள் அத்தை சொல்கிறாங்க. நீங்கள் அகைனும் சிரிக்கிறீங்க. ஏன்னா ஜிமினுக்கு வந்து என்ன செலக்ட் பண்ணுறது, எப்படி எடுக்கிறது எதுவுமே தெரியல. ஒரு வீராப்புக்கு வந்து சொல்லிட்டாரு, இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு. உங்களை
அதாவது உங்கள வந்து கஷ்டப்படுத்தணும்னு வேணுக்குன்னே தான் சொன்னது. இப்ப அவருக்கு வந்து உங்களுக்கு எப்படி எடுத்தா நல்லா இருக்கும்னு அவருக்கே தெரியல. ஏன்னா, இந்த சைடெல்லாம் ஜிமின் சின்ன வயசுலேருந்து வந்ததே கிடையாது. ஜின்னு தான் அவங்க அம்மா கூட போய் நெறைய ஷாப்பிங் போவாரு. ஸோ, அவருக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா ஜிமினுக்கு அது எதுவுமே தெரியாது இல்லையா? ஸோ, அவருக்கும் என்ன பேசுறதுன்னு தெரியல. அவங்க அம்மா பேசுற பேச்செல்லாம் அதாவது திட்டுற திட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு அமைதியா புள்ள ஒரு ஓரமா ஒதுங்கி நிக்குது. நீங்களும் சிரிச்சுட்டு, இப்போ உங்க அத்தை தான் உங்களுக்கு சாரீஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உங்க கூட டீனாவும் ஜாயின் பண்ணிக்கிட்டா. ஸோ ஜிமின் எதுக்குடா வம்பு நம்ம ஓரமா ஒதுங்கி நின்றுலாம். அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா அவர் அப்படியே ஓரமா ஒதுங்கி நின்னுக்கிறாரு. இப்போ உங்களோட பர்ஸு, உங்க அத்தையோட பர்ஸு, மொபைல்ஸ் எல்லாமே ஜிமின் கிட்ட தான் இருக்கும். ஜிமின் தான் வச்சிருப்பாரு. அப்போ ஏதோ ஒரு ஃபோன் ரிங் ஆகுது. யாரோட ஃபோன் இது? அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அது உங்களோட ஃபோன் தான். அங்க நேம் பார்க்குறாரு. கால் வரும் இல்லையா? ஸோ கால் நேம் பார்க்குறாரு. பார்த்தா ஜங்குக்குன்னு இருக்கு. என்ன? ஜங்குக்கா? பையனோட கான்டாக்ட்ஸ்லாம் மேடமோட மொபைலில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி டவுட்டாக பார்த்துட்டு அட்டன் பண்ணி காதில் வைக்கிறாரு. ஹலோ, யார் பேசுகிறா? எதுவுமே கேட்கல. ஜஸ்ட் காதில் வச்சு ஹியர் பண்ணுறாரு. இங்கே ஆப்போசிட் சைட்லேருந்து சங்கக்கா தான். ஏ லட்டு, என்னடி எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் ஆஃபீஸ்க்கு வரல? வரியா என்ன? என்ன எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணலை? இங்கே மேனேஜர் வேற என்ன பிடிச்சி கத்திட்டு இருக்காண்டி. சொல்லு, வருவியா மாட்டியா? டீன் வேற வந்துட்டாரு. அவர் ஒன்று தான் கேட்குறாரு. ப்ராஜெக்ட் வேற உங்ககிட்ட தானே இருக்கு. சொல்லுடி, நீ இப்போ வர லேட் ஆயிடுச்சுன்னா நான் சப்மிட் பண்ணிடுவேன். ஹலோ லடு, என்னடி நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, நீ அமைதியா இருக்க, கேக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி இங்க ஜங்கு கேட்டுட்டே இருக்காரு. இங்க ஜிமின் தான், இல்ல அவ பிஸியா இருக்கா, அவ இன்னைக்கு வரமாட்டா. ஹலோ லட்டு, யார் பேசுறது அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்குறாரு. லட்டு இல்லை, நான் வயனை கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் என்னோட ஃபியான்சி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. இங்கே ஜங்குக்கா தான், ஓ சாரி ப்ரோ சாரி ப்ரோ, நான் வயன் நினச்சி பேசிட்டேன். ஓ ஷாப்பிங் வந்திருக்கீங்களா? ஆமாம், மேரேஜ் ஷாப்பிங் வந்திருக்கோம். இன்னைக்கு அவள் ஆஃபீஸ் வரமாட்டா. ஓ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ, சரி ஓகே ப்ரோ, நீங்கள் பாருங்கள், நான் அப்புறமா லட்டுக்கிட்ட பேசிக்கிறேன். லட்டா? ஐயோ ஜங்குக்கா, ஏ சாரி ப்ரோ, அவளை நான் எப்போதுமே அப்படி தான் கூப்பிடுவேன், நான் என்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாரு. ஹலோ ஒரு நிமிஷம். ம், என்ன ப்ரோ? இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனால் இதுக்கப்புறம் அவள் லட்டும் கிடையாது, வாடி பொடினும் நீங்கள் கூப்பிடக்கூடாது. வயன், அவளோட பேர் வயன், அவளை வயன்னு பேர் சொல்லி கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. இங்கே ஜங்குக்கா தான், அம்மாடியோ அந்த பையனுக்கு என்ன பிடிக்கலன்னு சொன்னால் பார்த்தா அப்படி தெரியலையே, இவ்வளோ பொசஸ் ஆகுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணியிருப்பாரு. ஸோ இங்கே ஜிமின் தான் அந்த ஃபோனை கட் பண்ணிட்டு ஒரு மாதிரி உங்களை குறுகுறுன்னு பார்க்குறாரு. லட்டா? என்னடா இது, ஆளுக்கால அவளை எல்லாரும் லட்டு லட்டுங்கிறீங்க, அவன லட்டு மாதிரியா இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களே குறுகுறுன்னு பார்க்குறாரு. நீங்கள் உங்கள் அத்தைக்கிட்ட பேசிக்கிட்டு ரொம்ப சிரிக்கிறீங்க. உங்கள் ஃபீஸ் அப்படியே சீக்ஸ் எல்லாம் அப்படியே வந்து பஃபியாக இருக்குது, உங்கள் ஃபீஸ் அப்படியே ரவுண்டாக இருக்குது, நீங்கள் ஸ்மைல் பண்ணக்கூட ஒரு மாதிரி ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கீங்க. ஜிமின் ஒரு 5 செகண்ட்ஸ் உங்களே கண்டினியூஸாக அதாவது ஸ்டார் பண்ணியிருப்பார், பார்த்துருப்பாரு. லட்டு லட்டு மாதிரி தான் இருக்கா, குண்டு அழகாக தாண்டி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே மனுஷனுக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி அவரோட லிப்ஸில் ஒரு ஸ்மைல். ஸோ இங்கே அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு வழியாக உங்களுக்கான சாரியும் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இங்கே ஜிமின் தான் கையில் தனியாக ஒரு சாரி எடுத்துட்டு வந்து இதையும் பெல் போடுங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. பார்த்தா அது வந்து ரெட்
கோல்டன் பார்டர் வச்சது, டிசைன் போட்டது. பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அது ஒரு பட்டு saree தான், அவ்வளோ அழகாக இருக்குது. இது யாருக்குடா? உன் மருமகளுக்கு தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. நீங்கன்னா வெடுக்குன்னு திரும்பி ஜிமினை பார்க்குறீங்க. என்னமோ சொன்ன, எனக்குலாம் saree செலக்ட் பண்ண தெரியாதுன்னு. பார்த்தல, உங்களை விட சூப்பரான saree செலக்ட் பண்ணிட்டேன், இதை தான் அவன் மேரேஜ்க்கு கட்டுறா அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. saree ஆர்டர் போட்டீங்க, நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? ஓகேங்க சார் அப்படின்ற மாதிரி இங்கே ஜிமினோட அம்மா ஒரு ஸ்மைலோடே சொல்கிறாங்க. உங்களுக்கு நான் பயங்கர ஷாக்கு. உங்களுக்கு வந்து ஹாப்பியாலாம் இல்லை, இவ ஏதோ சாரியில் ஆப்பு வச்சுருக்கானோ அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இங்கே ஜிமின் தான், என்ன எதுக்கிட்டே போய் பார்க்குற? அது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பிக்கிறீங்க. இங்கே ஜிமின் தான் ஒரு மாதிரி நீங்கள் திரும்பினதும் குனிஞ்சு ஒரு லைட்டாக ஸ்மைல் பண்ணியிருப்பாரு. பட் அது யாருக்குமே தெரியாது. என்னன்னு தெரியல, என்னதான் ஜிமின் வந்து உங்களை கலாய்ச்சாலும் ஹெல்ப் பண்ணாலும் ஏதோ ஒரு ஓரத்தில் ஜிமினுக்கு உங்களை பிடிக்குது. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு மேரேஜ் பண்ணுற அந்த டைம் தான் வந்துருச்சு. இப்போது மணமேடையில் வந்து ஜிமின் ஜின் 2 பேருமே வேஷ்டி ஷர்ட்டில் அப்படியே உட்காந்துருக்காங்க. ஐயர் சொல்ல அந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்காங்க. பூ போடுறது, தண்ணி ஊற்றுறது, அந்த மாதிரி அந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது உங்களை தான் வர சொல்கிறாங்க, அதை பொண்ணு கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே டீனா ஜின் செலக்ட் பண்ண ஒரு அதே சேம் கோல்டன் ரெட் பார்டர் வச்சது அந்த சாரியில் டீனா வரா. நீங்கள் ரெட் சாரியில் கோல்டன் பார்டர் வச்சது, நீங்கள் அந்த சாரியில் வரீங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க, பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக, ரொம்ப அழகாக, ஜப்பியாக இருந்தாலும் ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக இருக்கீங்க. ஜிமின் ஒரு நிமிஷம் உங்களே வாயை பொழுது பார்த்துருப்பாரு. பிகாஸ் அது அவர் செலக்ட் பண்ண சாரீ இல்லையா? நிஜமானுமே அது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உங்களை ரொம்ப அழகாக ப்ரிட்டன் பண்ணுது அந்த சாரீ. இங்கே ஜிமின் அவர் ஒரு ஸ்மர்க்கோட உங்களை பார்த்துட்டு இருக்காரு. பிகாஸ் அவர் செலக்ட் பண்ணார் அப்படி அந்த ஒரு கர்வம். இப்போது நேராக நீங்கள் வந்து ஜிமின் பக்கத்தில் உட்காடுறீங்க. டீனா ஜின் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. இப்போது அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிஞ்சு தாலி கட்ட போகிற அந்த டைம், ஜின் வந்து டீனா கழுத்தில் தாலி கட்டிட்டாரு. இப்போது ஜிமின் உங்கள் கழுத்தில் தாலி கட்டலான்ட்டு வராரு. அப்போது நீங்கள் தான் ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எழுந்து நிற்கிறீங்க. ஜிமின் உங்கள் கழுத்தில் தாலி கட்டலான்ட்டு வருவார். ஸோ சடனாக நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு எழுந்திரிச்சிடுறீங்க. இங்கே திரும்பி டீனாவை பார்க்குறீங்க. அவள் கழுத்தில் தாலி ஏறிடுச்சு. உங்களோட கண்ணில் வந்து அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நிம்மதி. இப்போது அந்த கழுத்தில் போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மலையை கழட்டி கீழே வச்சுட்டு அந்த மேடையை விட்டு கீழே இறங்கி வரீங்க. ஜிம்னுக்கு ஒன்றுமே புரியல, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக உங்களை பார்த்துட்ருக்காரு. இங்கே உங்கள் அம்மா தான், ஏன் என்னடி பண்ணுற, தாலி கட்டுற டைமில் எங்கடி போகிற? அம்மா, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைம்மா, எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. விஜயன் விளையாடாத, லூசா நீ, இந்த டைமில் வந்து விருப்பம் இல்லைன்னு சொல்கிற? இல்லை, அது வந்துமா அவருக்கு என்னை சுத்தமாகவே பிடிக்கலம்மா. அது அவர் பொண்ணு பார்க்க வந்த அன்றைக்கே என்கிட்ட சொல்லிட்டாரு. நான் தான் ஏதோ சொல்லாமல் அமைதியாகவே இருந்துட்டேன். எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைம்மா, என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ விறுவிறுன்னு நடக்கலான்ட்டு போகிறீங்க. அப்போ உங்கள் அத்தை தான், விஜயன் என்னம்மா, என்னடா சொல்கிற, தாலி கட்டுற இந்த டைமில் என்னடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அத்தை, என்னை மன்னிச்சிருங்க, நான் எனக்கு பயமாக இருக்கு அத்தை. உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்கே அவர் என்னை கஷ்டப்படுத்துவாரோன்னு பயமாக இருக்குது. உயன் அத்தை, நான் இருக்கேன்டா, அவன் உன்னை எதுவும் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன். அத்தை இல்லை, உங்களுக்கு புரியல. எப்படியும் இப்போ நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் 6 மந்த்துக்கு அப்புறம் நாங்கள் கண்டிப்பாக டிவோர்ஸ் பண்ணிப்போம். மேரேஜ் பண்ணி டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணிக்காமலே
இருக்கலாம்ல. எப்படி இருந்தாலும் எங்கள் லைஃப் ஸ்பாயில் ஆகிடும்ல அத்தை. அதுக்கு இப்போவே ஸ்டாப் பண்ணுறது எவ்வளவோ பெட்டர். அத்தை, நான் உங்கள் பையன் மேலே எந்த தப்பும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லா பசங்களுக்கும் இருக்கிற ஒரு ஆசை தான். என்ன பண்ணுறது, நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் சார். என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியலை. அதுவும் இல்லாமல் இந்த ஸ்கின் டோன் இது நானும் ஒன்றும் வர வச்சுக்கிட்டது கிடையாது. இது நேச்சுரலாக எனக்கு அமைஞ்சுது. நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க. என்னால் இப்படி என்ன எப்படி சொல்கிறது, உங்கள் பையனுக்கு என்னை சுத்தமாக பிடிக்கல அத்தை. அவர் என்னை பார்த்தாலே அருவருப்பாக ஃபீல் பண்ணுறாரு. அப்படி இருக்கக்குள்ளே நான் எப்படி அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னால் எப்படி அவர் கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண முடியும்? இதில் என் லைஃப்பும் ஸ்பாயில் ஆகிடும், அவரோட லைஃப்பும் போயிடும் அத்தை. எப்படியும் ஒரு மாதம் பேசுவாங்க, 2 மாதம் பேசுவாங்க. வந்தவங்களாம் அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. நாங்களும் எங்கள் ஃப்யூச்சரை பார்த்துட்டு போயிடுவோம். எனக்கு என்னமோ இதுதான் சரின்னு தோணுது. நீங்கள் கேட்கலாம், அப்புறம் எதுக்குமா இது வரைக்கும் வந்தேன்னு. ஏன்னா தங்கச்சி டீனாவுக்காக தான். உங்கள் சின்ன பையனுக்கு வேணா என்ன பிடிக்காம இருக்கலாம், ஆனால் மாமாவுக்கு டீனாவை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி டீனாவுக்கும் மாமாவை பிடிச்சிருந்தது. என் ஒருத்திக்காக ஏன் அவங்க லைஃப் ஸ்பாயில் ஆகணும்? அதனால தான் வெயிட் பண்ணேன். இதுக்கு மேலே எங்களை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அத்தை. அவர் லைஃப் அவர் பார்க்கட்டும், என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கடன்னு அந்த மண்டபத்தை விட்டு வெளியே வந்துடுறீங்க. இங்கே அப்படியே ஜிமின் உட்கார்ந்தவர் அப்படியே உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. வெளியில் போகிற உங்களையே பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. ஓகேடா, இந்த பாட்டை அங்கேயே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலாக ஐம் ஸோ சாரி. எனக்கு நல்லாவே தெரியுது நான் ரொம்ப வீடியோ போடாமல் டிலே பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய ஸ்டோரிஸ் இன்னுமே பெண்டிங்கில் இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் எல்லாருமே நிறைய ஸ்டோரிஸை கேட்டுகிட்டே இருக்கீங்க. பட் நான் இது எல்லாத்துக்கும் மேலே இது எல்லாம் தெரிஞ்சுமே நான் போடலைன்னா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கடா. எனக்கு நிஜமானுமே உடம்பு முடியல. எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகுது. என்னன்னே தெரியல. எனக்கு ரொம்ப பாடி பெயின் ஆகுது, பேக் பெயின் இருக்குது. ஒர்க்குக்கு வர டெய்லியும் பூரா ரெஸ்டே எடுக்காமல் எனக்கு ஒர்க்கும் பார்த்துட்டு ரெக்கார்டும் பண்ண முடியல. ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதுவும் இல்லாமல் என் மைண்டும் ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு கொஞ்ச நாளாக. எனக்கு எந்த ஸ்டோரியுமே மைண்டில் வரவே மாட்டேங்குது. ரெக்கார்ட் பண்ணுறேன், பட் எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன் நான். சரி, வேறு ஒரு நல்ல அதாவது பேசுகிறேன், என்னோட வார்த்தைகள்லாம் கொளருது. கிளியராக என்னால் பேச முடியல. மைண்டு ஒரு மாதிரி ரொம்ப ஆப்ஷன்ஸ்லேயே இருக்குது. மைண்ட் நினைக்கிறது வாயில் வரமாட்டேங்குது, வேர்ட்ஸ் மாறி வருது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதனால தான் கொஞ்சம் பிரேக் விட்டுருந்தேன். எனக்கு நிஜமானுமே உடம்பு முடியல, அதனால தான் நான் பிரேக் விட்டுருந்தேன். ஸோ நான் போட கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். உங்களை விட நான் ஈகர்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய பெண்டிங் ஸ்டோரிஸ்க்காக. அது எப்படி வரப்போகுதுன்னு நானுமே ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். பட் எனக்கு முடியலடா, நிஜமானுமே நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இல்லைன்னா நான் போடாமல் இருப்பேனா சொல்லிங்க. ஸோ மன்னிச்சிருங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டோரிஸும் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேடா. இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கன்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பாய் அமீஸ். அன்யோ.